குற்றங்களில்லான் குணத்தால் நிறைந்தான் குணத்தால் மற்றிந்த வையமளர்ந்தான் வையம் நின்ற பெற்றை முற்றும் முறைத்தான் இறை ஈரொன்பதாயதொன்றார் செற்றங்கள் தீர்ப்பான் விமலன் சரண் சென்னி வைத்தேன். சான்றோர்களே, இன்று உத்தம தியாக தர்மம் அறத்தினுடைய ஒரு அங்கம், ஒழுக்க குணத்தினுடைய ஒரு அங்கம், தர்மத்தின் அங்கம் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த உத்தம தியாக தர்மத்தை பற்றி இன்று நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். தியாகம் என்றால் என்ன? தியாகத்திற்கும் தானத்திற்கும் உள்ள வேறுபாடு யாது? இரண்டும் ஒன்றா அல்லது தியாகம் வேறு தானம் வேறா? ஆகமத்திலே தியாகத்திற்கும் தானத்திற்கும் என்ன விளக்கம் தரப்பட்டிருக்கிறது? தானம் என்று எதை சொல்வோம், தியாகம் என்று எதை சொல்வோம்? இதுவற்றை பற்றியெல்லாம் இன்றைய வகுப்பிலே நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். தியாகத்தை பற்றி ஆகமங்கள் கூறும்பொழுது என்ன ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன? தியாகத்திற்கான கருத்தை பொறுத்தவற்றில் ஆச்சாரிய ஜெயசேனர் பிரவச்சனசாரத்தினுடைய உரையிலே சொல்லியிருக்கின்றார். நிஜ சுத்தாத்ம பரிகிரகம் கிருத்வா பாஹ்யாபியந்தர பரிகிரக நிவத்தி தியாக. பரிகிரகம் பண்ணி தியாகம் பண்ணணும்ன்றார். இது என்ன பரிகிரகம் பண்ணி தியாகம்? எப்படி தியாகம்னாக பரிகிரகம் இல்லாததுக்கு பெயர் தானே தியாகம் என்று சொல்லுவோம். பரிகிரகத்தை செய்து தியாகம் செய்ய வேண்டும் என்றால் எதை பரிகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார், எதை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார், அதை தான் புரிந்து கொள்ளணும். நாம் எதை பரிகிரகம் செய்து வைத்திருக்கின்றோமோ அதை தியாகம் செய்ய வேண்டும், எதை தியாகம் செய்திருக்கின்றோமோ அதை பரிகிரகம் செய்ய வேண்டும். அதான் இந்த வரியினுடைய விளக்கம். திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்க. நிஜ சுத்தாத்ம பரிகிரகம் கிருத்வா, தன்னுடைய தூய ஆன்மாவை கிரகித்து. பரிகிரகம்னாக சேர்த்து புறப்பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம், அப்படி அர்த்தம் இல்லை. அதை பிடித்து கொண்டு, எதை? தன்னுடைய தூய ஆன்மாவை பிடித்து கொண்டு அதை நன்றாக இதுதான் நான் என்று அந்த நிஜ சுத்தாத்மாவை தான் என்று ஏற்றுக்கொள்ளுதல். ஆக பரிகிரகம் கிரகணம் ஏற்றல். ஆக தன்னுடைய சுத்தாத்மா, அது கூட நிஜ சுத்தாத்மான்னு சொல்லியிருக்கார், பகவான சொல்லல. பகவானை நாம ஏத்துக்க முடியாது, அவர் தனிப்பொருள், நாம் தனிப்பொருள். ஆகையினால் நம்மை தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நிஜ சுத்தாத்ம பரிகிரகம் கிருத்வா, தன்னுடைய தூய ஆன்மாவை கிரகித்து ஏற்று பாஹ்யாபியந்தர பரிகிரக நிவத்தி தியாக, அகப்புற பரிகிரகங்களை விடுவதற்கு பெயர் தியாகம். அகத்திலே ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ள பரிகிரகத்தையும் புறத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பரிகிரகத்தையும் விடுவதற்கு பெயர், இதற்கு பெயர் தான் தியாகம். ஆக தியாகம் என்றால் ஒருதலை பட்சமா எல்லாத்தையும் விடுறதுக்கு பேர் தியாகம் சொல்லல ஆச்சாரியர். நாம் எதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை விட்டுவிட வேண்டும், எதை பிடிக்காமல் இருக்கின்றோமோ அதை பிடிக்க வேண்டும். ஒன்னு பிடிச்சாதானே ஒன்னை விட முடியும். அதையும் விட்டுட்டு இதை விட்டுட்டு அம்போன்னு இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. ஆக இங்க என்ன சொல்கின்றார்? புறப்பொருள் பரிகிரகத்தையும் புறப்பொருள் சார்ந்த உணர்வையும், அதுவும் புறப்பொருள் தான் ஆக்சுவலா சொல்லப்படும். விருப்பு வெறுப்பு மயக்க உணர்வுகள், விகார உணர்வுகள் அனைத்தும் புறப்பொருள். இதை அகப்பரிகிரகம் என்கின்றோம், அதை புறப்பரிகிரகம். இது அகப்பற்று, அது புறப்பற்று. விகார உணர்வுகள் அகப்பற்று, விகார உணர்வுகளால் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய புறப்பொருள்கள்.
அது புறப்பற்று, புறப்பரிகிரகம். ஆக இந்த இரண்டையும் விட்டுவிட வேண்டும். இரண்டையும் விட்டுட்டா நம்ம நிலை என்ன ஆகும்? நாம எதை தான் பிடிச்சிக்கிறது? இதே விட்டுட்டு ரெண்டு கையும் விட்டுட்டாக கீழே தானே விழுவாங்க. அதுக்கு தான் முதல்லயே சொல்லிட்டார், விடுறதுக்கு முன்னாடி இதை கிரகித்துக்கொள், இதை ஏற்றுக்கொள். இதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது விடுபட்டு விடும். அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதால தான் இதை ஏற்க முடியாம இருக்கும். ஆக நிஜ சுத்தாத்ம பரிகிரகம் கிருத்வா. அந்த நிஜ சுத்தாத்ம எங்க இருக்கு? பகவான் கிட்ட இருக்கா? பகவான் தூய ஆன்ம வடிவில் தான் இருக்கின்றார். ஆனால் அந்த தூய ஆன்ம வடிவை ஏற்றுக்கொள்னு சொல்ல நிஜ என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கார். உன்னுள் இருக்கக்கூடிய தூய ஆன்மாவை நீ பிடித்துக்கொள். முழுமையாக பரிகிரகம் அப்படின்னா முழுமையாக அதை ஏற்றுக்கொள். அறக்குறை மனசோட இல்லை, ஐயோ இருக்குமா இருக்காதா, அதை இதே விட்டு அங்கேயே இல்லைன்னா என்ன பண்றது? ஆச்சாரிய சொல்றாரு இருக்குது. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அகப்புற பரிகிரகங்கள் இதுவரை நீ எதையெல்லாம் எனது என்று கருதி கொண்டிருந்த அதையெல்லாம் விட்டுடும் சொல்றாரு. இது தியாகம் என்று சொல்லியிருக்காங்க. பொதுவா நாமெல்லாம் தியாக தர்மத்தை பத்தி பல அறவுரைகளை எல்லாம் வழங்க கேட்டிருப்போம். தியாக தர்மத்துக்கு ஏதாவது தியாகம் பண்ணிட்டு போவாங்க, ஆலயத்துக்கு ஏதாவது தானம் பண்ணுங்க, தியாகம் பண்ணிட்டு போங்க அப்படின்வாங்க. இல்லை விரதம் கஷ்டம் ஏதாவது நாம இதுவரை உட்கொண்டுகின்றது ஏதாவது ஒன்றத்தை தியாகம் பண்ணுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. விவகார நோக்கில் அது தவறு. உலகியல் நோக்கில் விவகார நோக்கில் ஆகமத்திலையும் அது சொல்லிதான் இருக்கு. ஆனால் உண்மையான தியாகம் எது, அதை நாம புரிந்துக்கணும் இல்லையா? ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நாம பிரதர் சிஸ்டர்னு சொல்லிக்கலாம். சொத்து பங்கிடணும் வரணுன்ற போது ஊர்ல இருக்கிற எல்லா சகோதரருக்கும் இப்போ சொத்து பங்கிட்டு கொடுத்துருவோமா? நம்ம உடன்பிறப்புக்கு மட்டும்தான் கொடுப்போம். கூட பிறந்தவங்களுக்கு தான் அதுக்கு உரிமை இருக்கு. அண்டோடு பக்கத்தோடு எல்லா வீட்லையும் இருக்க பிள்ளைகளை எல்லாம் நாம சகோதரன் சொல்லிக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பணத்தையோ சொத்தையோ மற்ற வீட்டையோ பிரிச்சு கொடுக்க மாட்டோம். அது போலதான் விவகார நோக்கில் உலகியல் நோக்கில் தியாகம் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை தானம் பண்ணுங்க அப்படின்னாக்கா உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷாயம் கொஞ்சம் குறையும், மந்தமாகும் அல்லது குறையும். அந்த அடிப்படையில தான் சொன்னாங்க. பொருள் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் கொஞ்சம் குறையும்ன்ற நோக்கில் ஆகமத்துல சொல்லியிருக்காரு. ஆகையினால பற்றுதல் குறையாமல் வேற விதத்துல நாம புகழுக்காக பேருக்காக எதையா போகிறோம்னா அது உண்மையான தானமும் கிடையாது, அது தியாகமும் கிடையாது. ஆக நிஜ சுத்தாத்ம பரிகிரகம் கிருத்வா பாஹ்யாபியந்தர பரிகிரக நிவೃತ್ತಿ தியாக. ஆக இதற்கு பேர் தான் தியாகம் என்று அவர் சொல்லியிருக்கார். பன்னிரு சிந்தனை என்று சொல்லக்கூடிய பாரச அணுவேக்கா அதுலயும் சொல்லியிருக்காங்க. நிவ்வேகதியம் பாவை மோகம் செய்வோன சௌவதவ்வேசு ஜோதஸ்ஸ ஹவேச்சாஹோ இதி பணிதம் ஜினவரிந்தேஹிம். நிவ்வேகதிம் பாவை உலகம் பிறவி சம்சார சுழற்சி இதிலிருந்து வைராக்கியத்தை அடைந்து இதெல்லாம் எனக்கு இன்பத்தை தரக்கூடியதல்ல உறவு மற்றும் அதிலிருந்து வைராக்கியம் பெற்று சவ்வதவ்வேசு மோகம் செய்வோன அனைத்து பொருள் எப்ப நமக்கு இந்த பொருட்கள்லாம் எனக்கு வேண்டப்படாதது, இதனால் எனக்கு இன்பம் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றோமோ அப்பொழுது அந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய யான் எனது என்ற மமதை எண்ணம் மோகம் மயக்க உணர்வு நீங்கும். ஆக மோகத்தை மயக்கத்தை வேட்கையை செய்வோன தியாகம் செய்து ஜோதஸ்ஸ ஹவேச்சாகோ யார் அவ்வாறு செய்கிற அதற்கு பேர் தான் தியாகம். ஆக புறப்பொருட்கள் மீது இருக்கக்கூடிய மயக்க உணர்வை நீக்குதல். புறப்பொருளை நீக்கணும்னு சொல்லல, அதன் மீது இருக்கக்கூடிய மயக்க உணர்வு அது எனது என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த மயக்க உணர்வை தியாகம் செய்வதற்கு பெயர் தியாகம் என்று நான் சொல்லல, ஜினவரந்தேகம் பகவான் சொன்னார். ஜினேஸ்வரன் சொல்லியிருக்கிறார், ஜினவரர்கள் சிறந்த தீர்த்தங்கர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பாரக அணுவேக்காவை எழுதி ஆச்சாரிய குந்தகுந்தர் சொல்றார். அது மட்டுமா? தத்துவார் சூத்திரத்துக்கு வரலாம். தத்துவார் சூத்திரத்துல 9வது அத்தியாயம் 6வது சூத்திரம் ராஜவார்த்தி, அதுக்கு உண்டான ராஜவார்த்திக உரை.
9வது அத்தியாயத்துல வரக்கூடிய 6வது சூத்திரத்துக்கு ராஜவார்த்தை அக்கலங்காச்சாரி எழுதிய ராஜவார்த்திகம் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பரிகிரகஸ்ய சேத்தனா சேத்தன லட்சணஸ்ய நிவೃತ್ತಿ தியாகः இது நிச்சயத்தே. என்ன சொல்றாரு? சேத்தனா சேத்தனம் புறப்பொருளை மீது இருக்கக்கூடிய மயக்கத்தை போக்கணும்னா நமக்கு பொருள்னு சொன்னாலே நமக்கு பணம், காசு, வீடு, வாசல், சொத்து, துணிமணி இது மேல்தான் போகுது. அதுக்குதான் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. சேத்தனா சேத்தன லட்சணஸ்ய பரிகிரகஸ்ய நிவೃತ್ತಿ. சேத்தன பொருள் அச்சேத்தன பொருள் ஆகிய லட்சணத்தை உடைய பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுணர்வை தியாகம் செய்வதற்கு பெயர் தான் உத்தம தியாகம். ஆக சேத்தன அச்சேத்தனம்னு சொன்னதால என்னாச்சு? அச்சேத்தன பொருள் பரிகிரகம் அது அதை நாம பண்றோம், எல்லாருமே பண்றோம். எவ்வளவு முடியுமோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பணம், காசு, சொத்து அதெல்லாம் ஊர்ல ஒண்ணுத்துமே உதவாத சில நிலப்பழங்க கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்க. அது மாதிரி பணம், காசு தானம் பண்றாங்க. இதெல்லாம் செய்யறோம். சேத்தனத்தையும் தியாகம் செய்யணும்ன்றார். சேத்தன பொருள் எது? உற்றார், உறவினர், சொந்தம், பந்தம், மக்கள், மனைவி எல்லாம் தான். ஆக சேத்தனம் அச்சேத்தனம் என்று சொல்லிய காரணத்தினால் உயிரற்ற பொருள் எல்லாம் அடங்கிட்டு அதுல எதுவுமே பாக்கி கிடையாது. நாம் தவிர மீது எல்லாமே அதில் அடக்கம். உடல் முதல் கொண்டு அனைத்தையும் தியாகம் செய்யணும் என்பது அதற்கு பொருள். சரிங்க, எல்லாத்தையும் தியாகம் செய்யணும்னு சொல்லிட்டா எப்படி தியாகம் செய்யறது? உடலை நாம எப்படி தியாகம் பண்றது? நேற்று கூட சொன்னோம். உடலை எப்படி தியாகம் பண்றது? தியாகம் செய்வது என்றால் நாம என்ன நினைக்கிறோம்? காசை எடுத்து அப்படி கொடுத்துடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தியாகம். இவ்வளவுதான் துணிமணி வச்சுக்கிறது, மீதியை நான் இதுக்கு மேல வாங்கறது இல்லை, அதுக்கு பேர் தியாகம். அந்த மாதிரி உடலை தியாகம் பண்ணணும்னா பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உடம்பை எடுத்து யாருக்குன்னா கொடுத்துடுறதா? கண்ணு, காது, மூக்கெல்லாம் டொனேட் பண்ணிடுறதா? இப்படிலாம் நமக்கு அப்படிதான் சிந்தனை. எப்போ நாம அந்த புறம் சார்ந்து சிந்திச்சே அந்த உண்மை நிலைக்கு நாம போகாம இங்கே நின்று போயிடுறோம். அதுக்கு சொல்றாரு, தியாகம் என்றால் என்ன? சவ்வே பாவே ஜம்ஹாம் பச்சக்காயை பரேத்தினாதூணம் தம்ஹா பச்சக்காணம் நாணம் நியமாமுனே யவ்வம். சவ்வே பாவே எல்லா பாவங்களும், ஆன்மாவில் தோன்றக்கூடிய எல்லா விகார பாவங்களும், பரேத்தி நாதூணம் பச்சக்காய், இதெல்லாம் புறம் சார்ந்தது, என்னுடையது அல்ல. விகார உணர்வுகளே என்னுடையதல்ல, அது புறபாவம், பரபாவம், புறப்பொருளால் தோன்றியது என்று எண்ணி யார் அந்த விகார பாவங்களை விட்டு விடுகிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, புறம் என்று அறிதல், பரேத்தி நாதூணம்னு சொல்றார். பர இதி நாதூணம், இது புறப்பொருள் என்று அறிதல். தம்ஹா பச்சக்காணம் நாணம். ஆகினால் அறிதல் தான் தியாகம். பிரத்யாக்கியானம், ஏன் பிரத்யாக்கியானம்னு சொல்ற? பச்சக்கானம்னா பிரத்யாக்கியானம். பிரத்யாக்கியானம்ன்றதுக்கு பொருள் தியாகம். ஒரே சொல்லுக்கு பல பொருள் சம்ஸ்கிருதத்துல, தமிழ்லயே அந்த மாதிரி இருக்கு. நாணம் பச்சக்கானம் நியமானம். ஏன்? அறிதலுக்கு பெயர் தான் தியாகம். இது நான் அல்ல. எது? வீடு, வாசல், மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம், காரு, பங்களா, அதை சொல்லல. இந்த உடல், அதையும் சொல்லல. என்ன எதை சொல்றாரு? சவ்வே பாவே, எல்லா பாவங்களும், எல்லா விகார பாவங்களும், எல்லா விருப்பு வெறுப்பு மயக்க உணர்வுகளும் என்னுடையதல்ல என்று அறிதலுக்கு பெயர் தியாகம். உடல் என்னுடையது அல்ல என்று அறிவதிலே உடலை தூக்கி எங்கேயாவது போடணும்ன்ற கட்டாயம் இருக்கா? விகார உணர்வுகளே என்னுடையதல்ல. விகார உணர்வுகள் இன்னும் ஆன்மாவோடு ஒட்டி இருக்குது. இதுவாவது வேற வேறன்றோம். இது ஜடப்பொருள், அது உயிர் பொருள். உயிர் பொருளோடு ஒன்றி இருக்கக்கூடிய உணர்வுகள் கூட என்னுடையதல்ல என்று அறியணும். என்னுடையதல்ல பிடிச்சி தள்ளுறது
எடுத்து கொடுக்கறது அப்படி கிடையாது. அறிதல். எனவேதான் நாணம் நியமா பச்சக்கானம், இப்படி அறிவதற்கு பெயர் தியாகம் என்று சொல்றார். ரொம்ப எளிமைங்க. அப்படின்னா நாம எல்லாம் தியாகி தான். நாம் அறிந்த இதெல்லாம் என்னதெல்லாம் இதெல்லாம் இது சரி நீங்க சொல்லிட்டீங்க, நாங்களும் புரிந்து கொண்டோம், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்னுடையதல்ல. இதுக்கு பேரு அறிதல். நல்லா படிக்கணும்பா, தினமும் ஸ்கூலுக்கு போகணும்பா, அதை செய்யணும்பா. அதான் சொல்லிட்டீங்களே. ஏன்பா அங்க இன்னைக்கு விலையில்லா கணினி தராங்க, விலையில்லா சைக்கிள் தராங்க, விலையில்லா என்னென்னவோ சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தராங்கப்பா. சரி, புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு அதற்குண்டான செயலிலே ஈடுபடவில்லை என்றால், விளையாடிக்கிட்டே தான் இருக்கிறான் பையன், எதை போய் கொஞ்சம் அதை பாருப்பா அப்படின்னா, பார்த்துட்டேன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது காமெடி எல்லாம் வருது. முட்டுச்சா முட்டலை, முட்டுச்சா முட்டலை, முட்டுச்சா முட்டலை, முட்டுச்சா முட்டலை, கடைசியில போய் முட்டுற ஊரில் முட்டலை முட்டை, அப்புறம் முட்டிடுச்சு. முட்டுச்சான்னா முட்டாம இருக்கிறதுக்காக கேட்டது. இந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல? அதே மாதிரிதான் அறிந்து விட்டோம். அறிஞ்சு சொன்னீங்க, அறிஞ்சிட்டோம். என்ன அறிந்தோம்? ஆக அறிதல் என்றால் இவையெல்லாம் என்னுடையதல்ல என்ற எண்ணம், அறிவு, உணர்வு வந்துவிட்டால் அந்த விகார பாவங்கள் கொஞ்சமாவது குறைந்திருக்கணும், தனிஞ்சிருக்கணும். கொஞ்சமும் தனியில, கொஞ்சமும் குறையலன்னா நாம அறிந்தோம் என்று சொல்லி எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி அறிந்து கொண்ட ஞானி பரிகிரகத்தோடு சூழ்ந்திருந்தாலும் அந்த குணஸ்தானத்துக்கு ஏற்ப அவன் தியாகி. அறிவதை ஏன் தியாகம் சொன்னார்னா, இந்த அறிதலோடு கூடி செயல்படக்கூடிய சம்யக் திருஷ்டி ஞானி சிராவகன் பரிகிரகங்களோடு கூடி இருந்தாலும் கூட அவன் தியாகி. மித்யா திருஷ்டி எந்த பரிகிரகமும் இல்லாமல் மித்யா தவத்தை மேற்கொண்டிருந்தாலும் அவனுக்கு இந்த அறிதல் புரிதல் இல்லை என்பதால் அவன் தியாகி கிடையாது. பொருளின் இயல்பு இது. பொருளின் இயல்பே அறம் அப்படின்னு சொல்லிறதால என்ன இருக்கு? அந்த இயல்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோமா? ஆக உணர வேண்டும், புரிதல் வேண்டும், தெளிவு வேண்டும். ஆக தெளிவாக புரிந்து அதற்கேற்ப செயல்படுவதற்கு பெயர்தான் உண்மையான தியாகமாகும். அதனால்தான் சம்யக் திருஷ்டி 6 கண்டத்துக்கு அதிபதியாகிற சக்கரவர்த்தி கூட அனந்தானுபந்தி சம்பந்தப்பட்ட அவனுக்கு கஷாயம் கிடையாது. அந்த கஷாயத்தை அவன் தியாகம் செய்து விட்டான். மித்யாத்துவம் என்று சொல்லக்கூடிய மோகனிய தர்சன மோகனியத்தை தியாகம் செய்து விட்டான். அகத்தியாகம் அதுதானே. அகப்பற்று தியாகம்னா அகப்பற்று இதுதானே சொல்லுது. மித்யாத்துவம், கஷாயம் இதெல்லாம் தான் அகப்பற்று. 14 விதமா சொல்றாங்க. 9 நோய் கஷாயம் எல்லாம் சேர்த்து இந்த அகப்பற்றிலே எவ்வளவு தியாகம் செய்தோம், அதை பத்தி யாருக்கு கவலை? கஷாயத்தில் எவ்வளவு தியாகம் நாம் செய்திருக்கின்றோம், அந்த தியாகம் பண்ணியிருக்கிறோமா? ஆக இது என்னுடையதல்ல என்றால் அது சம்பந்தமான கஷாய உணர்வுகள், விகார உணர்வுகள் நமக்கு தோன்றக்கூடாது. ஆக சம்யக் திருஷ்டிக்கு அனந்தானுபந்தி மித்யாத்துவம் அதை தியாகம் பண்ணியிருக்காரு. ஆகையினால அந்த அளவுக்கு அவர் தியாகி. 6 கண்டத்துக்கு அதிபதி, 96,000 மனைவிகள் இருக்காங்க, நவரத்தினங்கள், என்னென்ன வைபவமோ எல்லாம் இருக்கு. ஆனாலும் அனந்தானுபந்தி விகார உணர்வும் மித்யாத்துவ விகார உணர்வும் இல்லை என்பதால் அவர் அந்த அளவுக்கு தியாகி. சிராவகன் அப்பிரத்யாகியான கஷாயம் இல்லாத அளவுக்கு அவர் தியாகி. முனிவர் சொல்லவே வேணும், முற்றும் தியாகி. இதை அறிந்து கொள்ளாமல் நாம வேற தானத்தையும் தியாகமும் ஆகமத்திலும் சொல்லியிருக்காங்க, நாமும் சொல்றோம். சொல்வது தவறு என்று கிடையாது. ஆனால் உண்மை தியாக தர்மத்தையும் அறிந்து கொண்டு நாம் செயல்படணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றது. ஆக தியாகம் என்பது அகப்புற பற்றுணர்வுகளை தியாகம் செய்தல், அது புறம் என்று அறிதல். அது என்னுடைய சுபாவம் அல்ல, என்னுடைய இயல்பு அல்ல, ஆன்மாவுடைய இயல்பு அல்ல என்று அறிந்து அதை விடுதல், அதற்கு பெயர் தான் தியாக தர்மம் என்று ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க.
இப்ப தானம்னா என்ன அதையும் பார்த்துருவோம், அப்புறம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்றதையும் பார்க்கலாம். தானம்னு எதை சொல்றாங்க? அனுகிரகார்த்தம் ஸ்வஸ்யாதி சர்க்கோ தானம். இதுவும் தத்துவ சூத்திரத்துல 7வது அத்தியாயத்துல 38வது சூத்திரத்துல சொல்லியிருக்கு. அனுகிரகார்த்தம் ஸ்வஸ்யாதி சர்க்கோ தானம். மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், அனுகிரகம் உண்டாகட்டும், மற்றவர்கள் பயன்படட்டும் என்ற அடிப்படையில் ஸ்வஸ்ய அதிசர்கா தானம், தன்னுடையதாக கருதப்பட்டதை தருவதற்கு பெயர் தானம். நான் பிறர் நன்மையை கருதி, பிறர் நன்மையை கருதி பிறர் மீது இரக்கம் கொண்டு அல்லது அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயோ தன்னுடையதை அளிப்பதற்கு பெயர் தானம் என்று அங்க சொல்லியிருக்கார். அதே போல அதற்கு சர்வாசித்தி உரை, தத்துவசூத்திரத்தினுடைய சர்வாசித்தி உரை பூஜ்யபாத ஆச்சாரியர் எழுதுனது. அதுல என்ன சொல்றார்? பரானுகிரக புத்தியா ஸ்வஸ்யாதி சர்ஜனம் தானம். அதேதான், சற்றேறக்குறைய வார்த்தை தான் மாறி இருக்கு. பரா அனுகிரக புத்தியா, பிறருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற புத்தியோடு என்ற எண்ணத்தோடு ஸ்வஸ்யாதி சர்ஜனம் தானம், தன்னுடையதை தியாகம் செய்வதற்கு, அதாவது தன்னுடையதை தருவதற்கு பெயர் தானம். ஆக தானம் என்பது நம்முடையதாக கருதப்பட்டதை மற்றவருக்கு தருவது. தியாகம் என்பது நம்முடையது அல்லாததை நம்முடையதாக கருதி கொண்டிருந்தோம், அந்த நம்முடையது அல்லாதவற்றை விட்டு விடுவதற்கு பெயர் தியாகம். அங்க விட்டு விடுகிறோம், இங்க கொடுக்கிறோம். இங்க கொஞ்சம் ஏற்கனவே ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கவங்க கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கு சந்தேகம் வரலாம். நாம் ஏற்கனவே இதுவரை படித்த வகுப்புகளை வைத்து கூட சந்தேகம் வரலாம். என்ன? எது நம்முடையது அல்லவோ அதை நாம் எப்படி தானம் செய்யறது? எது நம்முடையது அல்லவோ அதை நமது என்று கருதுவது எப்படி சரியாகும்? அதே போல மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம்னா அவங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இல்லாம அவங்க குறைபாடோடு இருந்தாங்களா என்ன? அதாவது பொருள் அடிப்படையில், நிச்சய அடிப்படையில் நாம் என்ன சொல்றோம்? எந்த ஒரு பொருளுக்கும் எந்தவித குறைபாடும் கிடையாது. நான் குறையுள்ளவன், நான் பொருளால் நிறைவே பெறுவேன் என்ற எண்ணம் தான் குறையான எண்ணமே தவிர ஆன்மாவில் ஏதாவது ஒரு குணம் 2 குணம் கம்மியா இருக்குதானே? ஆன்மாவிற்கு அனந்த குணங்கள், அந்த அனந்த குணங்கள்ல ஏதாவது ஒரு குணம் கம்மியா இருக்கு, வெளியில இருந்து எடுத்து அதை போட்டுக்கலாம். இப்போ போல்ட் நட்டு ஏதாவது ஒன்று கண்டு போச்சுனாக்கா அல்லது இல்லாமல் போயிடுச்சுன்னா நாம வேற எங்கன்னா கடையிலேருந்து வாங்கி அதை மாட்டி சரி பண்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது உயிரில் எங்கேயாவது ஒரு 2-3 குணம் ஏதாவது கண்டு போய் அது தனியா போயிடுச்சு, அதனால வேற ஒரு எங்கேயாவது இருந்து வாங்கி யாருக்கிட்ட இருக்கோ அது எக்ஸ்ட்ராவா இருக்கோ அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு? ஆன்மாவில் மட்டும் இல்லை, எந்த உயிரிலும் எந்த பொருள்களிலுமே அப்படி கிடையாது. ஒவ்வொரு பொருளிலும் அனந்த ஆற்றல்கள், அனந்த சக்திகள் அனாதி காலம் தொட்டு அனந்த காலம் வரை, தொன்று தொட்டு முடிவில்லா காலம் வரை எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுல எத்தனை விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் குணங்கள், பொருள் அழிவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் உயிர் என்று முடிவு செய்த பிறகு நம்ம கிட்ட இருக்கிறத வேற ஒருத்தர் கொடுக்க முடியுமா? கொடுத்தாலும் அதை அவங்க வாங்கிக்க முடியுமா? நாம கொடுக்கவும் முடியாது, அவங்க வாங்கி வச்சுக்கவும் முடியாது. இடம் இருந்தா தானே வைக்கிறதுக்கு. நாம கொடுக்க முடியும்னா நம்மகிட்ட இருந்து ஏதாவது உள்ள இருக்கிறத எடுத்தா பகிர முடியுமா? நான் உயிரில் இருக்கக்கூடிய குணத்தை 4-5 குணத்தை எடுத்து மற்ற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நமது பிறருக்கு கொடுப்பதற்கு பெயர் தானம், நமது அல்லாததை விட்டு விடுவதற்கு பெயர் தியாகம். அப்படின்னா இது புரியலையே அப்படின்னு, அதாவது நல்ல பயிற்சி உடையவங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம். வருதா இல்லையா? நாம கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். நானே அந்த சந்தேகத்தை எழுப்பி உங்களுக்கு சொல்றேன். தானம் என்பது விவகார தர்மம், தியாகம் என்பது நிச்சய தர்மம். அதை நாம நல்லா புரிந்து கொள்ளணும். நிச்சய தர்மம் என்று வரும் பொழுது எது தனது அல்லவோ அதை விட்டு விடுவதற்கு பெயர் தியாகம். எது நமதோ அதை தியாகம் பண்ணவே முடியாது. எது நமதல்லவோ அதை நாம வச்சுக்கவும் முடியாது. அது நிச்சய தியாக தர்மம். ஆக விகார உணர்வுகள் ஆன்மாவினுடைய இயல்பு அல்ல. ஆகையினால் ஆன்மா விகார உணர்வு வடிவிலே எப்பொழுதும் இருக்க முடியாது.
அதை தியாகம் பண்ணலாம். அது நமதல்ல, அதனால விட்டுடலாம். ஆனால் எது நமதாக இருக்கிறதோ, ஞானம், தரிசனம், வீரியம், இதெல்லாம் எத்தனை அனந்த ஆற்றல்கள், மனிதம், ஏகம், அநேகம், எவ்வளவு இருக்கு. அதை விட முடியுமா? ஞானத்தை ஆன்மாவிலிருந்து எடுக்க முடியுமா? தரிசனத்தை ஆன்மாவிலிருந்து எடுக்க முடியுமா? சாரித்திரத்தை எடுக்க முடியுமா? வீரியத்தை எடுக்க முடியுமா? அவ்யாபாதத்தை எடுக்க முடியுமா? சூக்மத்தை எடுக்க முடியுமா? அவுலகத்தை எடுக்க முடியுமா? அதெல்லாம் அஸ்தித்வம், வஸ்துத்வம், திரவியத்துவம், நேயத்துவம் எவ்வளவு இருக்கு. இதையெல்லாம் ஆன்மாவிலிருந்து பிரிக்க முடியுமா? அதை பண்ண முடியாது. எது ஆன்மாவினுடையது அல்லவோ அதை கொடுக்கலாம். அது இயல்பு அடிப்படையில கிடையாது. ஆக ஆன்மாவினுடையது அல்லாததை தியாகம் செய்யறோம். அது நிச்சய நோக்கில் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு இதை நாம் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. தியாகம் செய்யக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு தர முடியாது. அதே நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்? ஏன்னா மற்றவங்களுக்கு அது தேவை கிடையாது. வெறுப்பு, வெறுப்பு, கஷாயம், மித்யாத்துவம், இதை யாருன்னா கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? இல்லாதவங்க வாங்க போறதே கிடையாது. அது இல்லாதவங்க தான் வேணான்ட்டு வந்துட்டாங்க. இருக்கிறவங்க தான் இருக்குது, அவங்களுக்கு எதுக்கு இது நாம சொல்லி இன்னும். ஆக இது அழுக்குகள். அழுக்குகள் போக்க வேண்டியவை. அதை யாருக்கும் தானமா அளிக்க முடியாது. இது நமதும் அல்ல, அதனால அதை விட்டு விடுகின்றோம். அதுக்கு பேர் விட்டு விடுதல், அழித்தல் கிடையாது. தானம் என்பது நிச்சய தர்மம் கிடையாது. தானம் என்பது விவகார தர்மம். விவகார நோக்கில தான் அதை நாம புரிந்து கொள்ளணும். நிச்சய அடிப்படையில எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளுக்கு எதையும் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் விவகார தர்ம அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதை நாம் நமது என்று கருதி கொண்டிருக்கின்றோமோ விவகார நோக்கு, இல்லைன்னா அப்புறம் அது கூட இல்லைன்னு ஆயிடும். பெற்றோர் யார், பிள்ளை யார், மனைவி யார், மக்கள் யார், இதெல்லாம் இந்த உறவுகள், இதெல்லாம் விவகார நோக்கில் உலகில் இல்லை. இதெல்லாம் உண்டு. இல்லைன்னா யார் ஒன்னாலும் பெற்றோரா, இல்லை யார் ஒன்னாலும் மனைவி, யார் ஒன்னாலும் மக்கள், அப்படி இருக்குமா என்ன? ஆக அப்படி இருக்கிறது இல்லை. இவர்கள் தான் என்னுடைய பெற்றோர்கள், இவர்தான் என்னுடைய மனைவி, இவர்தான் என்னுடைய மக்கள். அப்படி எதற்காக உலகில் அந்த மாதிரி முறை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நிமித்த நைமித்திக சம்பந்தம் இருக்கு. அதனால் நாம் பெற்றோர் இல்லாம நாம இருக்க முடியுமா? அது மாதிரிதான். ஆக இது உலகியல் நோக்கில் சொல்லப்படுகின்ற கருத்து. இந்த உலகியல் நோக்கில் சொல்லப்பட்ட விவகார தர்மத்தை அந்த நோக்கில தான் புரிந்து கொள்ளணும். தானம் என்று சொல்லும் பொழுது பொருள்களை நாம் நம்முடையதாக கருதி கொண்டிருக்கின்றோம். எதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக நாம் விவகார நோக்கிலே, உலகியல் நோக்கிலே அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அதற்கும் சட்டத்திட்டப்படி என்னென்ன இருக்கு, அதுபடி நாம் எதை நமது என்று கருதி இருக்கின்றோமோ அதை பிறருக்கு அளிக்கிறோம். பிறருக்கு அளிக்கின்றோம் என்றால் எப்படி? அவருக்கு தேவையை கருதி, அவருடைய நன்மையை கருதி, அவர் இதை தந்தால் அவர் இன்னும் அறத்தில் நிலை கொள்வார் என்பதற்காக தருகிறோம். ரெண்டுத்தையும் யோசிக்கணும். தியாக தர்மத்துல வாங்குறவங்க கிடையாது. நம்மிடம் இல்லாத, நமக்கு ஒவ்வாத, நம்முடையது அல்லாத, இயல்புக்கு மாறானதை தியாகம் பண்றோம். அது கெட்டது, அழுக்கு. கெட்டதை தியாகம் பண்றோம், நல்லதை தானம் பண்றோம். அப்ப இதுதானே நல்லது. தானத்தை விட தியாகம், தியாகத்தை விட தானம் நல்லது மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, புரிந்து கொள்ளும். தானம் என்பது நல்லது என்றால் என்ன? விவகார அடிப்படையில், நிச்சய அடிப்படையில் கிடையாது. பொருள், மிகு பொருள் விரும்புதல் அது பாவம். பொருள் வேட்கை பாவம். பொருளை சேர்த்து வைப்பது கூட பாவம் தான். அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நாம போய் தர்மம்னு சொல்ல முடியும்? அதனால பொருளை சேர்த்து வைக்கிறது அது உண்மையான இன்பத்திற்கு காரணம் அல்ல. இருந்தாலும் உலகியல்ல, இல்வாழ்க்கையில இதெல்லாம் தேவையை கருதி இந்த அளவுக்கு நாம வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதால அந்த அளவுக்கு நாம வைத்துக்கொண்டு கொஞ்சம் நம்ம இது ஓரளவுக்கு நம்மளால எவ்வளவு இருக்குதோ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னா தானம் பண்ணலாம். அத்தியாவசிய தேவை எவ்வளவு நமக்கு அதை வைத்துக்கொண்டு மீதி எக்ஸ்ட்ராவா இருக்கிறது இல்லை ஓரளவு கொஞ்சம் இது இல்லாமலும் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும்ன்ற போது அதை நாம மற்றவர்கள் பயன் கருதி, கண்ணு மூடிக்கிட்டு யாரு கொண்டாலும் கொடுக்குறதுன்றதுக்கு பேர் தானம் கிடையாது. அதையும் நாம புரிந்து கொள்ளணும். தியாகத்துல நாம் ஒரு ஆள் தான், வேற ஒரு நபர் தேவை கிடையாது.
வேற ஒரு பொருளும் தேவை கிடையாது, புறப்பொருள் எதுவும் தேவை கிடையாது, வேற ஒரு நபரும் தேவை கிடையாது. தியாகம் பண்ணணும்னா தியாகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரையும் போய் கேட்கணும் கொள்ளணும் ஒன்றும் தேவையே கிடையாது. ஆனால் தானத்துல அது நம்மதா இருக்கணும், அதை வாங்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். இது மூணும் இருந்தால் தான் தானம் பண்ண முடியும். நம்மகிட்ட பொருள் இருக்கணும், நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும், அதை வாங்கி கொள்றதுக்கும் ஆள் இருக்கணும். வாங்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனாலும் யாருக்கு கொடுக்கணுன்றதையும் யோசிக்கணும். நாம எதற்காக கொடுக்குறோமோ அதுக்கு தான் அது பயன்படுத்தானும் பார்க்கணும். இவ்வளவு இருக்கு தானத்துல. அப்படி செய்தால் அதனால் நமக்கு நல்வினை பயன் கிடைக்கும், அதனால புண்ணியம் விளையும். தியாகத்தால தர்மம் விளையும், தானத்தால புண்ணியம் விளையும். இந்த புண்ணியம் விளைகின்ற இந்த தானத்தையும் விவகார அடிப்படையிலே தர்மம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகமத்துல. ஆனாலும் இது விவகார தர்மமே தவிர உண்மை அறம் அல்ல. இது உண்மை அறம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்ப எவ்வளவு நாளும் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னு தானம் பண்ணிட்டா தர்மமாயி போச்சு. பொருளை சேர்த்து வச்சுட்டு தானம் பண்ணிட்டே மோட்சம் போயிடலாம், முடியுமா? அது மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்க ஆகமத்துல? அதெல்லாம் தெளிவு வேண்டும். எப்பவுமே இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற முடிவோடு நாம எதையும் தர்மத்தை கேட்கக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், யார் வேணாலும் தர்மத்தை சொல்லணும், கேளுங்க. அப்பொருள் மெய்ப்பொருளை காணுங்கள். அதுதான் நான் பல முறை சொல்றது. இப்ப யாரும் பகவான் கிடையாது, சர்வஜம் கிடையாது. கேவலி சொல்லிட்டா மறுபேச்சுக்கு இடமே இல்லை. ஆனா கேவலி பகவானே ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அது பின்னாடி படிக்க போறோம். சேலஞ்ச் பண்ணவர் நம்ம மாதிரி சாதாரண ஆள் இல்லை, அது வரும், அப்ப நாம பார்த்துக்கலாம். ஆக நமக்கு பகவான் சொன்னதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட அறிவாற்றல் படைத்தவும் கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் மாதிரி நாம அந்த காலத்து ஆச்சாரியர்கள் ஆகமத்தை எழுதுற அந்த மாபெரும் குந்தகுந்தர் முதலான ஆச்சாரியர்கள், சமந்தபத்திரர், அக்கலங்கர், இதெல்லாம் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவர்களை போன்ற ஆற்றல்லாம் நமக்கு கிடையாது. ஆகையினால் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் தர்மத்தை தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அது யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுவது உரைகளில் உரசி பார்க்க வேண்டும். யார் சொன்னாலும், நான் சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்ன ஆகமத்தோடு அது ஒன்றி இருக்கிறதா என்பதை பார்ப்பது நம்முடைய கடமையாகும். ஏன்னா நம்முடைய நன்மை கருதி தான் நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி, அதை பத்திலாம் நமக்கு, இது ஆகமத்துக்கு ஏற்புடையதா இந்த கருத்து? இப்ப நான் சொல்றதே அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. தானம் செய்வது தர்மம் என்றால் தானம் செய்து கொண்டே மோட்சம் போனவங்க யாராவது இருக்காங்களா? அப்ப ஆகமத்துல தானத்தை தர்மம் என்று சொல்லி இருக்கிறது என்றால் அது எந்த நோக்கில் சொல்லப்பட்டது? அது விவகார நோக்கில், விவகார தர்மம், விவகாரணை அடிப்படை. உண்மையிலே தியாக தர்மம் என்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எத்தனை ஆச்சாரியர்கள், ராஜவார்த்தை அகலங்காச்சாரியர் பார்த்தோம், குந்தகுந்தாச்சாரியர் பார்த்தோம், ஜெயசேனாச்சாரியர் பார்த்தோம். இவர்கள் சொல்லி சொன்ன அனைத்து கருத்துக்களையும் பார்த்துட்டோம் தியாக தர்மத்திற்கு. ஆகையினால இது தியாக தர்மம், அதுதான் உண்மையிலேயே வீடு பெற்றுக்கும் வினை உதிர்ப்புக்கும் வினை செறிப்புக்கும் காரணம். தானம் வீடு பெற்றுக்கோ வினை உதிர்ப்புக்கோ செறிப்புக்கோ காரணம் அல்ல, நல்வினை ஊற்றுக்கு காரணம். ஆகையினால அதே போல தானம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொருள் தேவை, எண்ணம் தேவை, அதை வாங்குபவர் தேவை. வாங்குபவர் ஈஸியா கிடைச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். எண்ணமும் பொருளும் தான் முக்கியம்னு நினைக்கலாம். எண்ணமும் பொருளும் முக்கியம்தான். ஆனால் வாங்குபவர் கூட எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அது பாத்திரம் அறிந்த பிச்சையிடம் சொல்லியிருக்காங்கல்ல. பாத்திரம் அறிந்த பிச்சையிடம் ஏன் சொன்னாங்க? நாம் யாருக்கு தானம் அளிக்கின்றோமோ அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு நடக்குது இப்போ, கோயிலுக்கு தர்மத்துக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அது அறம் சாராத நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த காசை வச்சு அரங்கேற்றுறாங்க இல்ல, பாக்குறோம் இல்ல. அது போல தானம் யாரோ ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னு பாவமாகுதுன்னு கொடுத்துடுறோம். ஆனால் அப்படி அந்த
தானத்தை பெறுபவர் ஒரு ஹிம்சைக்குரியவராக, ஒரு தீவிரவாதியாக, அல்லது பெருமளவு குற்றம் புரிந்தவராக, தண்டனைக்குரியவராக, திருடராக, கொலை குற்றத்துக்கு ஆளானவராக, அப்படிப்பட்டவருக்கு நாம ஒரு தானத்தை அளிக்கிறோம். பார்க்கறதுக்கு ஐயோ பாவம் மாதிரி வேஷம் போடுறவங்க எவ்வளவு இருக்கலாம். அப்படி வேஷம் போட்டுக்கொண்டு எவ்வளவு இடத்துல அந்த மாதிரி நடக்குது. தீவிரவாதிகள் வீட்டை வாடகை விடும்போது எவனும் எங்கே இருந்து வருவான், நீங்க சொல்ற அமௌண்ட் நான் கொடுக்குறேங்க, எங்களுக்கு ஒரு 6 மாசம் உங்க வீட்டுல தங்கத்தை இடம் கொடுங்கன்னுவான். அவன் யாரு என்னன்னு தெரியாது. ஆஹா, நாம சொல்றதை விட டபுளா கூட கொடுக்குற சில பேர். நமக்கு பண ஆசை இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படிப்பட்ட ஆளுக்கு இடத்த விட்டுட்டு அவன் இங்கேயே குண்டெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு போவான். அப்புறம் எங்கேயே கொண்டு போய் வெடிப்பான். அவன் எங்கெங்க தங்கியிருந்தான்னு கேட்கும்போது அப்ப நாம மாட்டுவோம். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது இல்லை? ஆகையினால் தானம் யாருக்கு அளிக்க வேண்டும் அதையும் நாம தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தேன் உபகாரினே தேசே காலேச்சே கஷேத்திரச்சே தத்தானம் சாத்விகம் மிருதம். இது பகவத்கீதையில சொன்னதுதான். தாத்தவியம் இது எத்தானம், இது நாம மட்டும் சொல்ல, எல்லாரும் சொல்றதுதான். நல்லவங்களுக்கு தானம் பண்ணு, கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு, அதுக்கு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. தானம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தானம் கொடுக்கணுமே தவிர, அதற்கு பதிலா எதையாவது நாம எதிர்பார்த்து தானம் பண்றோம்னா அது தானம் கிடையாதுன்னு அங்கேயே சொல்லியிருக்காங்க. அனுப்பகாரினே தீயத்தே, அவன் நமக்கு பதிலுக்கு உபகாரம் பண்ணாதவனா இருக்கணும்ன்றாரு. அவங்ககிட்ட இருந்து நாம உபகாரத்தை எதையும் எதிர்பார்க்காமல் தரமே அதுக்கு பேர் தானம். அதுவும் தேசே காலேச்சே பாத்திரேச்சே, தேசம் காலம் பாத்திரம் விதை அறிந்து, தேசம்னா தகுந்த இடத்தில். இப்பெல்லாம் எத்தனையோ இந்த ஃபுட்பாத்தில், கட்டருக்கு பக்கத்தில், சாக்கடைக்கு பக்கத்துலாம் கூட வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் இப்போ வாங்கி அந்த மாதிரிலாம் இருக்கணும். நல்ல தூயமான இடமா இருக்கணும். தேசே தகுந்த நேரத்தில், தகுந்த இடத்துல, தகுந்த காலத்துல, உரிய காலத்துல, ராத்திரில எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுக்கறது அப்படிலாம் நடக்குது இல்லை? நாம தர்மம் விழா பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுக்குறோம். அதுல ஆகாரம் சமாராதனை, அதுக்கு நாம பொறுப்பு ஏற்றுக்கிறோம். ஒரு நாள் சமாராதனை, அங்க ராத்திரில ஆகாரம் நடக்குதுன்னா, ஆகையினால் காலத்தையும் யோசிக்கணும். அதே போல இதுக்கு இன்னொரு அர்த்தம், எப்ப தேவையோ அப்ப கொடுக்காம காலம் தாழ்த்தி கொடுத்த, முனிவருடைய ஆகார டைம்ல ஆகாரம் கொடுக்காம சாயங்காலம் வா அப்படின்னா, அது மாதிரி யாருக்கு எப்ப தேவையோ, சிராவகன் எப்ப அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், இப்ப அவனுக்கு தேவை, அப்ப கொடுக்காம 2 மாசம் கழிச்சு தான் என்னால கொடுக்க முடியும்னா, அப்ப அவனுக்கு தேவையா போச்சு, அவ்வளவுதான். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஆக இடம் அறிந்து, காலம் அறிந்து, பாத்திரம் அறிந்து பிச்சையிடும். அதாவது பிச்சை என்பது சொல்லக்கூடாது, தானம் அப்படின்னு சொல்லணும். அது தமிழ்ல வந்துட்டு இல்லையா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படி வந்தது. பிக்ஷா அப்படின்றது தான் அது. பிக்ஷாவிருத்தின்னா சம்ஸ்கிருதம் சொல்லும்போது நமக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பிக்ஷான்றது தமிழ்ல பிச்சைன்றது தான் அதுக்கு பொருள். எந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நாம பேச வேணாம். ஆக தானம் அளித்தல், தானம்ன்றதும் வடமொழி சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்லயும் அது பயன்படுது. ஆக இப்படி உரிய இடத்தில், உரிய காலத்தில், உரிய நபருக்கு தானம் அளிப்பதுக்கு பேர் தான் தானம். அப்படி அளிக்கின்ற தானத்தால் அதனாலதான் தானம் அளித்த பிறகும் நாம உரியவங்களுக்கு தான் அளித்தமா அறியறதுக்கு முன்னே அதை தெரிந்து கொள்ளணும், உரியவர் தானா, இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. 4 வித சங்கத்துக்கு தான் தானம் அளிக்கணும்னு சொல்லிருக்காரு. சத்பாத்திரேஷு யதாசக்தி தானம் தேயம் கிரகஸ்திதை அப்படின்னு சொல்ல. சத்பாத்திரத்துக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப எல்லாத்தையும் கொடுத்து ஓட்டாண்டியா போகணும் கூட எங்கேயும் ஆகமத்துல சொல்ல. நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அந்த சக்தியை மறைக்காமல், ஆனா யாருக்கு கொடுக்கணும், நல்லோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, அறவோர்களுக்கு தானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தானத்தை 4 விதமா சொல்லியிருக்காங்க. என்ன 4 விதம்? ஆகார தானம், ஔஷத தானம், ஞான தானம், அபய தானம். ஆகார தானம், ஆகார தானம்னா என்ன? உணவு அளித்தல் ஆகார தானம். ஔஷத தானம்
மருந்து, தியான தானம் அறிவு, அபயதானம் அஞ்சாமை, பிறவியை கண்டு அஞ்ச வேண்டாம், அதாவது அரண் பாதுகாப்பு, பாதுகாப்பு அளித்தல், அறிவை அளித்தல், மருந்தை அளித்தல், உணவை அளித்தல். இந்த 4 தான் தானம் சொல்லியிருக்காங்க. காசு பணத்தை தானத்துல சொல்லவே இல்லை. ஆனா நாம காசு பணத்தை தான் தானமா கருதும். எவ்வளவுபா கொடுத்தாரு? 5000 கொடுத்தாரா, 10,000 கொடுத்தாரா, 50,000 கொடுத்தாரா? இங்க அது தானத்திலேயே வரல, தான பொருளாவே சொல்லல. அத நாம் ஒருவருக்கு ஆகாரம் அளிக்கிறோம் என்றால் அவர் முழுமையா சாப்பிட்டு திருப்தி ஆகிப்போச்சு, இதுக்கு மேல வேணான்னு சொல்லுவார். மருந்து கொடுக்கிறோம் என்றால் அந்த நோய் நீங்கும் வரை மருந்து ஏற்பார், நோய் நீங்கி விட்டால் மருந்து வேணான்டுவார். அறிவு 3/4 மணி நேரம் தான், அதுக்கு மேல மைண்டு வேலை செய்யாது. பாதுகாப்பு எப்ப தேவையோ அப்ப. இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. காசு பணத்துக்கு எவ்வளவு கொடுத்தா திருப்தியா இருக்கும்? என்னப்பா ஒரு 50,000 கொடுப்பாருன்னு பார்த்தா 5,000 கூட இல்லை, கருமையா இருக்காரு. சரி நாம 50,000 எதிர்பார்த்தோம், 50,000 கொடுத்தா ஏங்க உங்களுக்கு என்னங்க, நீங்க 1,00,000 கூட கொடுங்க. அதுக்கு ஒரு நிறைவே கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி என்பதே இருக்காது. அதனால்தான் அதை தானத்துல வைக்கல. ஆனால் இன்னைக்கு அதுதான் முக்கியமா இருக்கு. எது? காசு பணத்தை வாரி இறைக்கின்றா பெரிய தான வீரர்னு சொல்றோம். அத இங்க எங்கேயுமே சொல்லல. ஏனென்றால் அதிகமா காசை வசூல் பண்ணி அதிகமா பணத்தை சேர்த்தா அது பிரச்சனைக்கு தான் காரணமா போய் முடியுது. அதனால வீணான சண்டை சச்சரவு அல்லது அது மிஸ்யூஸ் ஆகுது. உரிய முறையில் அது பயன்படுத்தப்படுவதில்லை. யாரோ ஒருத்தர் கைக்கு போய் சேர்ந்துடுது, அவர் இப்போ செலவு பண்ணிவிட்டு கடைசியில் கோயில் கணக்குல எத்தியா ஒன்று, இப்படி எல்லாம் நடக்குது இல்லை. ஆனால் ஆகாரம் அளிக்கிறதுல அப்படி கிடையாது இல்லை. மற்ற நாள்களையும் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதில்லை இல்லை. எனவேதான் தானத்தை 4ஆக சொன்னார்கள். இப்ப இந்த 4ல கூட இந்த 4த்துல சிலதை தானம் பண்ண முடியும், சிலதை தியாகம் பண்ண முடியும். தானத்துக்கும் தியாகத்துக்கும் உள்ள வித்தியாசம். விவகார தர்மம்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு காரணம் இல்லாம இல்லை. ஆகாரத்தை தானம் பண்ணலாம், ஔஷதத்தை தானம் பண்ணலாம், தியானத்தையும் தானம் பண்ணலாம், அபயம் தானமும் உண்டு. ஆகாரத்தை தியாகம் பண்ணலாம், ஔஷதத்தை தியாகம் பண்ணலாம். நான் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்றது இல்லை, நான் இன்னைக்கு ஆகாரம் முழுமையா தியாகம் பண்ணிட்டேன், உபவாசம். இது ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணவும் முடியும், தானம் பண்ணவும் முடியும். ஆனால் தியானத்தை தானம் தான் பண்ணலாம், தியாகம் பண்ண முடியுமா? முடியாது. அதே போல அபயம் பாதுகாப்பு. பாதுகாப்புன்னா திருடர்கள், எதிரிகள், பகைவர்கள் அவர்களிலிருந்து அந்த பாதுகாப்பு இல்லது. சத்தாரி சரணம் பவஜாமி, அரண், உயிருக்கு பாதுகாப்பு. உயிருக்கு பாதுகாப்பு அறம். அந்த பாதுகாப்பை யார் தர முடியும்? யார் அந்த பாதுகாப்பை அடைந்திருக்கிறார்களோ, உயிரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பாதுகாப்பை தானமா அளிக்க முடியும். அஞ்சாதே, பிறவியை கண்டு அஞ்சாதே, உன்னுடைய இயல்பு அது அல்ல, நீ பிறவா நிலைக்கு சொந்தக்காரன். இந்த மாதிரி பாதுகாப்பு. சத்தாரி சரணம் பவஜாமின்னு சொன்னாங்கல்ல, 4 அடைக்கலமாக அடைகிறேன், 4 தான் எனக்கு உலகத்தில் அரண். யாரு? அரஹந்தா சரணம், சித்தா, தர்மம், சாதுக்கள், பஞ்சபரமேஷ்டிகளும் ஆகமும் தான் சரணம். வேற யாரும் சரணம் கிடையாது, வேற யாரும் அரண் கிடையாது. நமக்கு பாதுகாப்பு போலீஸு, பாதுகாப்பு படைகள்லாம் வந்து அது கிடையாது. அவர்களே பாதுகாப்பற்றவர்கள். ஆகையினால் பாதுகாப்பாக இருப்பவர்கள் குறவர்களும் ஆகமும் தான், ஆகம கருத்துக்களும். அவர்கள்தான் நமக்கு பாதுகாப்பை அளிக்க முடியுமே தவிர வேறு யாரும் கிடையாது. ஆக இப்படி பார்க்கும் பொழுது
இந்த நான்கிலே முதல் 2 ஆகாரமும் ஔஷதமும் இருப்பவர்கள் தானம் செய்யலாம், இருப்பவர்கள் தியாகமும் செய்யலாம். ஆனால் ஞானமும் அபயமும் தியாகம் செய்ய முடியாது, தானம் மட்டும்தான் செய்ய முடியும். புரிஞ்சதுங்களா? இதுல ஆகாரமோ ஔஷதமோ இருப்பவர்கள் தானம் செய்யலாம், இருப்பவர்கள் தியாகம் செய்யலாம். ஆனால் இல்லாதவர்கள் கூட தியாகம் செய்யலாம், தானம் பண்ண முடியாது. எப்படி? முனிவர்களுக்கிட்ட சாப்பாடு கிடையாது, மருந்தும் கிடையாது. ஆனா அவங்க மருந்து மாத்திரையை தியாகம் செய்யலாம், உணவையும் தியாகம் செய்யலாம். சிராவகன் கிட்ட இருக்கு, இவன் தானமும் செய்யலாம், தியாகமும் செய்யலாம். ஆனா முனிவர்கள் தியாகம் தான் செய்ய முடியுமே தவிர தானம் பண்ண முடியுமா? முனிவர்கள் ஆகாரத்தை தானம் பண்ண முடியுமா? முனிவர்கள் ஆகாரத்தை தானம் பண்ண முடியாது, ஔஷத மருந்து தானம் பண்ண முடியாது. அதனால ஆகார தானம் ஔஷத தானம் என்பது முனிவர்களுக்கு பொருந்தாது, சிராவகனுக்கு பொருந்தும். தியாகம் இருவருக்குமே பொருந்தும். அதே போல ஞான தானம் அபயதானம் இது ரெண்டும் முனிவர்களுக்கு பொருந்தும், சிராவகனுக்கு ஓரளவுக்கு ஞான தானம் பொருந்தும், அபயதானம் பொருந்தும். ஆனால் முழுமையாக அதற்கு முற்றிலுமாக தகுதி படைத்தவர்கள் முனிவர்களும் அரகந்தர் சித்தர் பஞ்சபரமேஷ்டிகள். அவர்கள்தான் உண்மையிலேயே ஞானத்தை நல்லறிவை நமக்கு புகட்ட முடியும், அவர்கள்தான் தானம் பண்ண முடியும். அதே போல அவர்கள்தான் நமக்கு சரணம், அரண், வேற யாரும் கிடையாது. சிராவகன் ஆகமத்தை வைத்து மற்றவர்களுக்கு ஞான தானம் பண்ணலாம். ஆனாலும் முனிவர்களே பஞ்ச பரமேஷ்டிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம அந்த அளவுக்கு ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆக தானம் என்று வரும்பொழுது ஞான தானமும் அபயதானமும் அவர்களுக்குரியது, ஆகார தானமும் ஔஷத தானமும் நமக்குரியது. தியாகம் முதல் 2 தான் தியாகம் செய்ய முடியும், அது நாமும் செய்யலாம், அவங்களும் செய்யலாம். ஆக இந்த தானத்துல இவ்வளவு இருக்கு. இப்போ நல்ல பாத்திரத்துக்கு ஆகார ஔஷதம் முதலான தானத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சத்பாத்திரம்னா யார் சத்பாத்திரம்? 4 விதமான சங்கத்தை சொல்லியிருக்காங்க. யார் யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முனிவர்கள் சத்பாத்திரம், ஆரியகைகள் சத்பாத்திரம், சுள்ள கைலக் சத்பாத்திரம். ஆக இப்படி சதுர்வித சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வகையான சங்கங்கள், சுள்ள கைலக் ஆரிகை முனிவரர்கள். இவங்க 4 பேருக்கும் ஆகார தானம் அளிக்கலாம். இப்படியும் ஆகமத்துல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விதமா சொல்லும் பொழுது முனிவர்கள் எல்லாம் அவங்க உற்பம பாத்திரம், ஆரியகைகள் மத்தியம பாத்திரம், சுள்ள கைலக்கு ஜெயன் பாத்திரம் அப்படியும் இருக்கு. முனிவர்கள் வீட்டை விட்டு துறந்து சென்றவங்க அத்தனை பேரும் உத்தம பாத்திரம், சிராவகன் மத்தியம பாத்திரம், சம்யக் திருஷ்டி ஜெகன்ய பாத்திரம், இப்படியும் ஆகமத்துல சொல்லியிருக்காங்க. ஆக சம்யக் திருஷ்டி முதல் முனிவர் வரை இருப்பவர்களுக்கு தான் தானம், மற்றவர்களுக்கு தானம் கிடையாது. ஏன்? மித்யாத்வ கிரஸ்த சித்தேஷு சாரித்ராபாச பாஷிஷு தோஷாயைவ பவேத் தானம் பயப்பானம் இவாஹிஷு அப்படின்னு சொல்றாரு. மித்யாத்வ கிரஸ்த சித்தேஷு, மித்யாத்வத்தால் பீடிக்கப்பட்ட தீக்காட்சியுடைய, சாரித்ராபாச பாகிஷு, சாரித்திரம் என்ற பெயரில், ஒழுக்கம் என்ற பெயரில் மித்யா ஒழுக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட, அது சாதுவோ முனிவரோ யாராக இருந்தாலும், மித்யாத்துவம் இருக்கக்கூடிய இடத்திலே, மித்யாத்துவத்தை ஏற்று போற்றுகின்ற இடத்திலே அவர் சாரித்ராபாசம், சாரித்திரம் ஒழுக்கத்தை உடையவன் என்று சொல்லிக்கொண்டு ஒழுக்கத்திற்கு மாறாக செயல்படக்கூடிய அப்படிப்பட்டவருக்கு என்ன செய்யக்கூடாதாம்? தானம் செய்வது எப்படி என்றால் தோஷாய ஏவ, அது நமக்கு பாபத்துக்கு தான் காரணமாகும், தோஷம் குற்றத்துக்கு தான் காரணமாக அமையும். பயப்பானம் இவாகிஷு, எப்படி பாம்புக்கு பாலை வாக்குறது எப்படி, அது மாதிரி பாம்புக்கு பாலை வாப்பதற்கு சமமா மித்யாத்வத்தை உடைய தியாகி முனி அல்லது யாராக இருந்தாலும் மித்யாத்வம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தானம் செய்வது இதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆக இப்படி ஆகினால சத்பாத்ரேஷு யதாசக்தி தானம் தேயம் கிரகஸ்திதி தானஹீனா பவேத்தேஷாம் நிஷ்பலைவ கிரகஸ்ததா. அதே நேரத்தில் சத்பாத்திரம் இருக்கிறது, அந்த சத்பாத்திரத்துக்கு தானம் அளிக்கக்கூடிய சக்தி இருந்தும், தன்னிடம் எல்லா வசதிகளும் இருந்தும் கூட அளிக்காமல், இதெல்லாம் யார், இதெல்லாம் நமக்கு நாம இருக்கிறத நல்லா என்ஜாய் பண்ணணும், இன்னும் நிறைய இப்படி இந்த பௌதீக வாழ்க்கையிலே தன்னை மூழ்கடித்து கொண்டு நல்லோர்களுக்கு சான்றோர்களுக்கு கூட தானம் அளிக்காமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் தானஹீனா பவேத்தேஷாம் நிஷ்பலைவ கிரகஸ்தா. அப்படிப்பட்டவர்கள் வாழ்வது வீண்டர். நம்மிடம் இருக்கக்கூடியதை தானம் அளிக்க முடியாது என்றால் அப்படிப்பட்ட கிரகஸ்தனுடைய வாழ்க்கை, அவனுடைய இல்வாழ்க்கை வீணாகும். ஆகினால் நல்லோருக்கு கண்டிப்பாக தானம் அளிக்கணும். நல்லோர் அல்லாத தீக்காட்சியாளருக்கு கண்டிப்பாக தானம் அளிப்பதால் எந்த பயனும் கிடையாது. எனவே பாத்திரம் அடிந்து பிச்சையிட வேண்டும், சான்றோர்களுக்கு தானம் அளிக்கணும். அதுதான் எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆகையினால இந்த 4 வகை தானம், இது இல்லாம சில இடங்கள்ல தானத்தை பத்தி இன்னும் சில விளக்கங்கள் கூட பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உபகரண தானம், வசதிகா தானம் அப்படின்னு 2 சொற்கள் ஆகமத்தில் சொல்லப்படுகின்றன. உபகரண தானம், வசதிகா தானம்னா என்ன? உபகரணம்னாக கமண்டலம், பிச்சி கமண்டலம், ஆகமம், அதை கூட தானம் பண்ணலாம். ஏனென்றால் முனிவர்கள் பிச்சி கூட காட்டுல இருந்து எடுத்துக்கலாம். கிருத பிச்சர் உமாசாமியை பத்தி எல்லாம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். குந்தகுந்தர் கூட கிருத பிச்சி தவம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஏதாவது விலங்கு, காட்டுல இருக்கிற விலங்கு எடுத்துன்னு போயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கிழங்கு ஏதாவது எது கிடைக்குதோ அந்த இறகுகளை வச்சு பிச்சையா வச்சுக்கிறாங்க, அவங்களே கூட பண்ணிக்கிறாங்க. ஆனா கமண்டலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அது கூட ஆகமத்துல சொல்லியிருக்காங்க. அந்த சொரக்கா தானா காய்ச்சி வளர்ந்து கிடக்குற அப்படிப்பட்ட குடுவைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு உலர வச்சு அந்த மாதிரி அந்த பசையெல்லாம் இல்லாம அப்படி கூட சொல்லியிருக்காங்க. எது எப்படி? ஆக அந்த கமண்டலம் பிச்சை ஸ்ராவகன் தரலாம், அது உபகரண தானம். அது மாதிரி ஆகமத்தை அவன் தானம் அளிக்கலாம். குந்தகுந்தர் முற்பிரிவில் அழித்ததால் தான் இப்படி ஆனார்னு கதையிலெல்லாம் நாம் படிச்சிருக்கோம். அது உபகரண தானம். அது போல வசதிக்கா தானம். வசதிக்கான தங்கிறதுக்கு யார் தங்க, முனிவர்கள் யாரும் தங்க, நாம கட்டி வைக்கிற இடத்துல அவங்க தங்க மாட்டாங்க. அவங்க காட்டுல தான் இருப்பாங்க. அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுல அவங்க தங்குறது கிடையாது. ஆனால் இப்ப சுள்ள கையில போன்றவர்கள் இருக்காங்க, அவர்கள் பிரம்மச்சாரிகள், இப்படிப்பட்டவர்கள் வீட்டை தியாகம் பண்ணீங்க, ஆனா இன்னும் காட்டுக்கு போகல, இடையில நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாம எங்கேயாவது ஒரு மடம், சின்ன சின்ன ஏதாவது அறைகள் கட்டுதோ அல்லது பாழழிந்த வீட்டில் கூட அவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆக அப்படி ஏதோ தற்காலிகமா ஏதாவது ஒரு கொம்பு குச்சி வச்சு குடிசை போட்டு கிடக்கிறது, இது வசதிக்கா தானம்னு சொல்லி. இதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தது இதெல்லாம். ஆக அனைத்து ஆகமங்களிலும் சொல்லப்படுகின்றது தானம் இந்த 4 தான். இந்த வசதிக்கா தானம், உபகரண தானம் பிற்காலத்தில் வந்தது. எது எப்படியோ அதுவும் ஆகமத்தில் இருக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட தானம், உபகரண தானம்னாக எதை ஒன்னாலும் கொடுக்கறது, கொடுத்து அவங்களையும் பரிகிரகத்துக்கு ஆளாக்குறது, அதுக்கு பேர் உபகரண தானம் அல்ல. இந்த 3 தான், கமண்டலம், பிச்சை, ஆகமம், இந்த 3 தான் நாம கொடுக்கலாம். அது போல வசதிக்கா என்றால் ஒரு எளிமையான ஒரு சின்ன தங்கறதுக்கு ஒரு அறையோ அல்லது இது போன்ற குடிசை மாதிரி ஏதாவது அமைச்சு தர்றது. ஏன்னா அவங்க வீட்டில் ஊர்ல இருக்க முடியாது, அதனால ஊருக்கு வெளிப்பக்கத்துல எங்கேயாவது அமைச்சு கொடுக்கறது. அது அது சில சிராவகாச்சாரத்தில் தான் இருக்கு, எல்லா சிராவகாச்சாரத்திலும். ஆனா இந்த நாளும் எல்லா சிராவகாச்சாரத்திலும் இருக்கக்கூடிய பொதுவான கருத்து. ஆக இப்படி இந்த 4 வகையான தானங்கள், இந்த 4 வகையான தானங்கள்ல ஆகார தானம், ஆகார தியாகம், ஔஷத தானம், ஔஷத தியாகம் பொருந்தும். ஆனால் ஞான தானம் தான் பொருந்துமே தவிர ஞான தியாகம் கிடையாது. அதே போல அபய தானம் தான் பொருந்துமே தவிர அபய தியாகம் கிடையாது. ஆனா இப்ப நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், யாரு தானம் கொடுக்குறாங்களோ இருக்கிறத தான் கொடுக்க முடியும், இல்லாத யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் இல்லாததையும் துறக்க முடியும்.
அது ஒரு பக்கம். இப்ப சக்கரவர்த்தி இருக்கார், எல்லாம் 6 கண்டத்துக்கு உண்டான எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் க்ஷண மாத்திரத்துல துறந்து விட்டு போகலாம். துறந்து விட்டு போன பிறகு நான் துறந்து விட்டு வந்த அந்த ராஜ்யம் எப்படி இருக்கு, யார் அதை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற சிந்தனையெல்லாம் வரவே வராது. தியாகம் பண்ணவங்களுக்கு தியாக பொருளை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. எப்படி மலஜலம் கழிச்சிட்ட பிறகு அதை பத்தி சிந்திக்கிறது இல்லையா, அது போல எதெல்லாம் ஆன்மாவுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியதோ அப்படிப்பட்ட இடையூறு விளைவிக்கக்கூடிய பொருளை தியாகம் செய்த பிறகு அது சார்ந்த சிந்தனை வருவது கிடையாது. அதே போல சக்கரவர்த்தி என்ன, சாதாரண ஒரு ஏழை மனிதன் கூட, சொத்து சுதந்திரம் ஒன்றும் அது பெருசா ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்டவன் கூட மூலகத்தையும் தியாகம் செய்ய முடியும், அவங்ககிட்ட இல்லாததை கூட தியாகம் செய்ய முடியும். சக்கரவர்த்திக்கு உண்டான அனைத்தையும் அவன் இல்லாதவன் கூட தியாகம் பண்ணலாம். ஏனென்றால் நம்முடைய உணர்வு உலகத்தையும் சொத்தையும் நாம் அடையணுன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை தியாகம் செய்யறதுக்கு பேர் தானே தியாகம். நாணம் பச்சை காணும் அறிதல் தான் தியாகம். ஆகையினால மூலகத்தையுமே நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை அவனால் தியாகம் செய்ய முடியும். பொருட்கள் அவங்ககிட்ட எதிரில் இருக்கணும்ன்ற அவசியம், நாம் தியாகம் செய்யக்கூடிய பொருள்கள் நம்மிடம் இருக்க வேண்டியும் என்ற அவசியம் கிடையாது. இல்லாததையும் இல்லாத புறப்பொருள்களையும் தியாகம் செய்யலாம். ராஜ்ய வைபவம் எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியும். ஆனால் தானம் இருப்பதை தான் செய்ய முடியும், இல்லாததை தானம் செய்ய முடியாது. நம்மகிட்ட ஞானமே இல்லை, தானம் எப்படி சொல்ல முடியும்? நம்மகிட்ட பாதுகாப்பு உணர்வே இல்லை, எப்படி செய்ய முடியும்? ஆக ஆகாரம் தானம் செய்யலாம், ஔஷத தானம் செய்யலாம். நிறைய பேர் நீங்க எங்க நிறுவனத்துக்கு காசு கொடுங்க, நாங்க 4 வகையான தானத்தையும் பண்ணிடுறோம், என்ன அங்க பசங்க படிக்கிறாங்க அப்படி இப்படின்னு மருந்து இலவசமா நாங்க சிகிச்சைலாம் முகாம் நடத்துறோம், அந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான கல்வியும் கற்பிக்கப்படுறதால பாதுகாப்பாக இருப்பாங்க, ஞானம் எல்லாம், ஆகாரம் ஃப்ரீ சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறோம், இப்படி எல்லாம் காசை கேட்டு வாங்கி போறவங்களாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு எல்லாம் பின்னால் இருந்து இயக்குகின்றவர்கள்லாம் தானத்துக்காக நம்ம அணுகி கேட்கிறாங்க, நாமும் காசு கொடுக்குறோம். யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான வீரர்னு சமூகத்துல சொல்றாங்க. தானம் அளிக்க வேண்டியது தான், கொடுக்க வேண்டியது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், அது முறையா பயன்படுத்தப்படுகிறதா, இதெல்லாம் தானம் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. ஆனா ஒண்ணு மட்டும் நாம மறந்துடுறோம், பணம் காசு கொடுக்கறவங்கள தான வீரர்னு சொல்றோம். ஓரளவுக்கு சமாராதனை அது இது நடத்துறவங்கள கூட சில நேரத்துல தான செய்யலன்னு சொல்றோம். ஆனால் இதெல்லாம் தானம், இதெல்லாம் தியாகம் என்று நம்மை அறிவுறுத்தி ஆகமத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள், அந்த ஆகம கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அறிவுடைய சான்றோர்கள் முனிவர்கள் ஆகியவருக்கு யாராவது, முனிவர்கள் எந்த புகழையும் விரும்பாதவர்கள், ஆனால் இந்த ஆகமத்தையும் மற்றதையும் எடுத்து சொல்லுகின்ற சான்றோர்களுக்கு அறிஞர்களுக்கு யாராவது தான வீரர் என்ற பட்டத்தை கொடுத்திருப்பாங்களா? ஒரு பைசா அவரால் கொடுக்க, ஏழை வச்சுங்க, இல்ல மற்ற லட்சக்கணக்கா தானம் பண்ற அளவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் மாதிரி பெருவா அறிஞர்களுக்கு பண்டிதர்கள் கிடையாது. அவங்க வாத்தியாருங்க எப்படியோ அந்த மாதிரிதான் அவங்களும், அதை விட இன்னும் தாழ்ந்த நிலை. அவங்களால தானம் செய்ய முடியாது, என்னத்த காசு பணத்தை. ஆனால் ஞானத்தை தானம் செய்யறாங்க. ஞானத்தை தானம் செய்பவர்களுக்கு யாராவது இதுவரை தான வீரர்னு சொல்லியிருப்பாங்களா? ஆனா இங்க ஞான தானமும் அபயதானமும் தான் தானத்துல வருது, மற்றது தியாகம் தானம் ரெண்டுத்திலையும் வரும். தியாகம் செய்ய முடியாத தானம் அது. அப்படிப்பட்ட தானம், அதுதான் தானம்னா என்னன்னு நமக்கு சொல்லி தருது. அப்படிப்பட்ட ஞான தானத்தை செய்பவருக்கு யாரும் தான வீரர்னு இதுவரையிலும் பட்டம் கொடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதுக்கு என்னங்க உங்களுக்கு ஒரு ஒன்றா பட்டம் ஒன்று கொடுத்துட்றோம் அப்படி, அதுக்காக நான் சொல்லலை. உண்மை கருத்தை நாம் எப்படி புரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம், அதுக்கு தான் இதெல்லாம். ஆக தான வீரர் என்று நாம் யாரை பாராட்டுகிறோம் என்றால், ஆகாரம் அளிப்பவர் கூட 2ஆம் பட்சம்தான், ஔஷதம் அளிப்பவர் கூட அடுத்த பட்சம்தான். முதல்ல தான வீரரா நிற்கிறவர், லட்சக்கணக்கில் யார் தானம் பண்றாரோ அவர் தான வீரர்னு நாம எல்லாரும் பாமாஷா அது இதுன்னு யாரு, நாம மட்டும் இல்லை,
தியாகம் தியாகி விரதின்னு இருக்கிறவங்கலாம் கூட அப்படிப்பட்டவங்கள தான் தான வீரன்றாங்க. ஆகமத்தை எடுத்து சொல்றவங்களை பத்தி யாருக்கும் அதனுடைய அருமை பெருமை தெரியாம இருக்கு. அதற்காக தான் சொல்றேன், உண்மை தானம் எது, எப்படிப்பட்டது. இங்க பணம் காசு அது தானமாக இங்க சொல்லப்படவில்லை. அந்த பணம் காசு உண்மையான சான்றோர்களுக்கு ஆகாரத்திற்கும் ஔஷதத்திற்கும் உதவுகிறது என்றால் அப்ப அதை தானம்னு சொல்லலாம். அது 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 வந்து தானத்துக்கு ஒரு கருவி. தானம் என்பது ஆகாரம் அளித்தல், ஔஷதம் அளித்தல், அதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன் இதை தானம், அதை ஏன் தானம் சொல்லலன்றதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அது எவ்வளவு கொடுத்தாலும் வடியாது, இது அளவுக்கு மீறி ஏற்க முடியாது, ஆகாரத்தையோ ஔஷதத்தையோ எதையும். ஆக இதுதான், அதனால்தான் அந்த காலத்திலே இதையெல்லாம் அந்த காலத்திலையும் வினிமயத்துக்கு எதோ இருந்திருக்கு, பொருள்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் தானமாக சொல்லாமல் இதை சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆக அறத்தை போற்றுவதற்கு ஆகாரம், பசி இல்லாத இருக்கிறதுக்கு தேவை ஆகாரம். முனிவர்களுக்கு கூட ஆகாரம் தேவை. ஆகையினால் ஆகாரம் அளிக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் தான் நம்மால நன்றாக ஆகமத்தை படித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால ஔஷதத்தை தூய ஔஷதமா இருக்கணும். எந்த மெடிசன் கொடுத்து அதுக்கு பேரு ஔஷத தானம் கிடையாது. தூய சிராவகனுக்குரிய மருந்து மாத்திரைகள் அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி முனிவர்களுக்கு முனிவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப ஆகாரத்தை அளிக்கிறது, அதுதான் அவங்களுக்கு மருந்து. அவங்களுக்கு ஒவ்வாத உணவு கொடுத்து அவங்கள தவத்துக்கு ஊறு விளைவிக்கும்படி நம்ம நடந்து கூடாது. தெரியலன்னா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. முனிவர்களை பார்த்து நாம தெரிந்து கொண்டாலோ அல்லது வேறு வழியில நமக்கு தெரிய வந்தாலோ தான். இல்லைன்னா தூய ஆகாரம் தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்லை. ஆகைப்படி ஆகார தானம், ஔஷத தானம், அது மாதிரி அவங்க நமக்கு கொடுக்கறது ஞான தானமும் அபயதானமும் என்பதை அறிந்து கொண்டு சத்பாத்திரங்களுக்கு தானத்தை அளிக்க வேண்டும் என்று கூறி, உண்மையிலேயே இது புண்ணியம், இது நல்வினை ஊற்றுக்கு காரணம். ஆனால் தியாக தர்மம் தான் உண்மையிலேயே தர்மம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, உண்மையில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ, எதுவும் கிடையாது, நிம்மதியா ஃபுட்பாத்ல பார்த்து தூங்குறேன். அதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்குறேன். பஸ்ஸுங்க போற வர வழியில கொசு ஃபுட்டுங்கிற இடத்துல நான் நிக்கிறேன். பஸ் ஸ்டாப்ல கொசு கடிக்குது. தனிக்க நான் ஃபுல் பேண்ட் போட்டு நிக்கிறேன், அப்ப கூட காலு கையில எல்லாம் கட்டிக்குது. அந்த மாதிரி இடத்துல பஸ் போய்கிட்டு வந்துட்டு இருக்கிற இடத்துல குளிர் நாள்ல மார்கழி மாசத்துல வெறும் அட்டைப்பொட்டியை போத்தின்னு தூங்குறவரை பார்த்துருக்குறேன். நல்லா நிம்மதியா. நான் முதல்ல அது குப்பைன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் அப்படி அசங்கி ஆட ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் பார்த்தா, அப்புறம் பொழுது நான் ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருப்பேன் அந்த பஸ் ஸ்டாப்ல. அதனால கடைசியில் பார்த்தா அது உள்ள ஆடு. நாம் இங்கே ஏசி போட்டு பெட்ல படுத்துக்கின்னு தூக்கம் வரலையேன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. கையில மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை. இன்னைக்கு சாப்பிட்டோமா, இன்னைக்கு வேலை செய்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணும், முடிஞ்சு வச்சு. தனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. चाह गई चिंता गई मनुआ बेपरवा जिन्हें कछु नहीं चाहिए वे ही शाहंशाह. சாக கை, எந்த எண்ணமும் கிடையாது, எந்த விருப்பமும் கிடையாது. சிந்தா கை, கவலை எதுவுமே கிடையாது எனக்கு. ஏன்னா எதை பத்தியும் கவலை இல்லை. மனுவா பேப்பருவா, மனத்தை கவலையே இல்லையா. யார் எப்படின்னா எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடிய தியாகிகள், விருத்திகள், மகாவிருத்திகள், யாருக்கு எதுவுமே தேவையில்லையோ அவர்கள்தான் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி ஆவர். எனக்கு இது வேணும், அது வேணும், அதுவும் வேணும், இது வேணும் என்று வேணும் வேணும் என்று நினைப்பவர்கள் பிச்சைக்காரன் தான். அவர்கள் எப்பொழுதுமே திருப்தி அடைய மாட்டார்கள். பிச்சைக்காரன் தெருவில் ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னும் பின்னும் யோசிக்கிற ஆளு உள்ள போயிட்டு பகவான் கிட்ட, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் பகவானே, இந்த பிசினஸ்ல எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிச்சுனாக்கா உனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு நான் உனக்கு ஆபரணம் பண்றேன் அப்படின்னு உள்ள போய் வேண்டதை இந்த பிச்சைக்காரன் கதை கேட்டுட்டு அவன் கேட்குறான், நானாவது 1 ரூபாய் பிச்சை கேட்டேன், நீ 1 கோடி கேட்குறிய பகவான் கிட்ட, நீ என்னை விட பெரிய பிச்சைக்காரன்ட்டு போயிட்டான். அந்த மாதிரி யாருக்கு எதுவும் தேவையில்லையோ அவர்கள் நிம்மதியா இருக்காங்க. யாருக்கு எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எதுவுமே திருப்தி தரக்கூடியது அல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த தியாக தர்மத்தையும் தான தர்மத்தையும்
தான தர்மம் என்பது விவகார தர்மம், தியாக தர்மம் என்பது நிச்சய தர்மம். தியாக தர்மம் தான் வீடு பேற்றுக்கு காரணம் என்பதையும், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையும் தெளிந்த பிறகு இப்ப நாம இறுதி கட்டத்துல பூஜைக்கு வருவோம். அந்த பூஜையில என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்யலாம். தான சார பரகார் சார சங்க கோ தீஜியே. இங்கே அது சொல்றாரு, தானம் 4 விதம். அதை 4 சங்கங்களுக்கு கொடுங்க. 4 சங்கம் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தனபிஜுலி உனஹார் நரபவலா ஹோலிஜி. இந்த செல்வம் இருக்கிறதே அது சென்று கொண்டே இருக்கக்கூடியது, அது நிலையற்றது. மின்னல் மாதிரி, பிஜுலி மின்னல் எப்படி, மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கும், நீர்க்குமிழி மாதிரி, அது போல உடைந்து கொண்டு செல்லக்கூடியது. ஆகையினால் இந்த மனித பிறவியை பெற்று நீங்கள் தானம் செய்யுங்கள். சாவக நோக்கில், விவகார தர்ம நோக்கில் சொன்னார். அடுத்து சொல்றார், உத்தம தியாக கஹ்யோ ஜகசாரா ஔஷத சாஸ்திர அபய ஆஹாரா நிஹச்சேராக द्वेष निरवारे ज्ञाता दोनों दान संभारे दोनों संभारे कूप जल समदरव घर में परिणया निज हाथ दीजे साथ लीजे खाया खोया बह गया धनी साध शास्त्र अभय दिवैया त्याग राग विरोध को दिन दान श्रावक साधु दोनों रहे नाही बोध को உத்தம தியாக கஹோ ஜெகசாரா. ஜெகத்துல எல்லோரும் உத்தம தியாகம் என்று எதை சொல்லுகிறார்கள் உலகியல்ல அப்படின்னு பார்த்தாக்க ஔஷத சாஸ்திர அபய ஆகாரம். இந்த 4 தானத்தை தான் உலகியல் நோக்கில் உலக மக்கள் உத்தம தானம் சொல்றாங்க, தியாகம் சொல்றாங்க. ஆனால் நிகழ்ச்சி ராகத்வேஷ நிறவாரி, நிச்சய நோக்கி பார்க்கும்போது ராகத்வேஷத்தை போக்குவதற்கு பெயர் தான் உத்தம தியாக தர்மம் என்பது இங்க சொல்லிட்டார். யாத்தா தோனோ தான சம்பாரை, நல்லறிவாளராக இருக்கக்கூடியவர்கள் இரண்டையும் செய்ய வேண்டும் சொல்லிட்டார். நல்லறிவாளர்னா சம்யக் திருஷ்டி, ஸ்ராவகன், முனிவர். அதுல முனிவர்களுக்கு ஆகார தானம் ஔஷத தானம் பண்ண முடியாதுன்றதை அடுத்த வரியில சொல்லிட்டார். தோனோ दोनों संभारे कूप जल समदरव घर में परिणया निज हाथ दीजे साथ लीजे खाय खोया बह गया. நாம் வைத்திருக்கக்கூடிய கிணற்று நீர் போன்ற இந்த செல்வத்தை நாம் மற்றவர்களுக்கு உதவும் பட்சத்தில் அது என்ன உதவி பண்ணணும், அதுக்காக நாம் பிரத்யுபகாரம் எதுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவணும். அப்படி உதவும் பொழுது என்னென்ன யார் என்ன பண்ண முடியும் என்று சொல்றார். தனி சாது சாஸ்திர அபய திவையா. சாது, சாதுக்கள் தன்யர். ஏன் அப்படின்னா அவர்கள் ஞான சாஸ்திரம் அபயம் என்று சொன்னார். சாஸ்திர தானம் என்றால் ஞான தானம், அபயதானம். இந்த இரண்டையும் அவர்கள் செய்ய முடியும். திவையா, ஆக அவர்கள் தான் இதை செய்ய முடியும்ட்டாரு. சாதுக்கள் ஞான தானத்தையும் அபயதானத்தையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் அவங்க எதை தியாகம் பண்ணாங்க, தியாக ராக விரோதக்கோ. ராகத்வேஷம், விரோதம்னா இங்க துவேஷம், ராகத்வேஷத்தை தியாகம் செய்கிறார்கள், இரண்டை தானம் செய்கிறார்கள். இது சாதுக்கள் செய்கிறார்கள். மற்ற இரண்டும் ஸ்ராவகன் தானம் பண்றான், தியாகம் அவனால முடிந்ததை செய்யறான். பின தான ஸ்ராவக சாது தோனோ லஹி நாஹி போதகோ. இப்படிப்பட்ட இந்த நிச்சய விவகார தானம் இல்லாமல், நிச்சய விவகார தியாக தர்மம் இல்லாமல் ஸ்ராவகனும் சரி முனிவரர்களும் சரி தபத்தையோ ஞானத்தையோ பெறுவதற்கு இயலாது என்பதால், நல்லறிவை பெற முடியாது என்பதால், நல்ஞானத்தையும் தவத்தையும் பெற முடியாது. ஸ்ராவகனுக்கு நல்ஞானம் பெற முடியாது, முனிகளுக்கு நற்றவம் விளையாது. ஆகையினால இந்த 4 வகையான தான தர்மங்கள் நிச்சய விவகார நோக்கிலே அறிந்து கொண்டு, எது நிச்சய தியாக தர்மம், எது விவகார தியாக தர்மம், எது நிச்சய தானம், எது விவகார தானம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு நாம் அனைவரும் உத்தமமான அந்த தூய பேரின்ப நிலையை விரைவில் அடைவோமாக என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். யாருக்குன்னா சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஏற்கனவே ஒருத்தர் மெசேஜ் ஏதாவது வாட்ஸ்அப்பில் போட்டு கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்றைய வகுப்பில் கடைசியில் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சந்தேகம் பல முறை பலருக்கும் ஏற்பட்ட சந்தேகம்தான். அது பல முறை பலரும் அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஒரு என்ன அவங்க சந்தேகம்னாக்கா, இந்த உயிர் என்பது தனியாக எங்கேயாவது உற்பத்தி ஆகிட்டே இருக்காதா, புதுசு புதுசாக உற்பத்தி ஆகுதா, இல்லை மேலே போன உயிர் திரும்பி கீழே வருதா,
இப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்குதா, இல்லை உற்பத்தி கிடையாது, மேலே போனதும் திரும்பி வராதுன்னாக்கா உலகம் காலி ஆகிடும். இப்படிலாம் தான் இந்த மாதிரி கேள்விகள் அந்த காலத்துல இருந்தே கேட்ட கேள்விகள் தான். ஒரு முறை காஞ்சிபுரத்தில் சிரவணம்பள்ளி வளர்த்தோம்னா அது எப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னேன்னு நினைக்கிறேன். வந்தபோது கூட அந்த மாதிரி யாரோ கேட்டதாகவும் அதுக்கு சொல்கிறேன், நீ தான் இருக்கிறியப்பா, நீ இருக்கிறவரில் உலகம் காலி ஆகாதுன்னு அவர் கிண்டலாக பதில் சொன்ன மாதிரியும் சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் அல்ல. உண்மையிலேயே சித்த நிலையை அடைந்த வீடு பேற்றை அடைந்த உயிர்கள் எதுவும் திரும்பி பிறவிக்கு வருவது கிடையாது. அதே போல உலகத்தில் இல்லாத ஒரு உயிர் புதிதாக உற்பத்தி ஆகிறதானா அதுவும் கிடையாது. அப்போ உலகம் காலி ஆகுதுன்றது கரெக்டு தானே அப்படின்னு நினைக்கலாம். நாம சில கருத்துக்களை லாஜிக்கா புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். லாஜிக்கா சொன்னாக்க இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாதுன்னு சொல்லிடுறோம். நடைமுறைக்கு ஒவ்வாதா சொன்னா இது லாஜிக்கா இல்லையான்னு சொல்றோம். இப்படிலாம் நாம பேசுறோம். உண்மையிலேயே லாஜிக்கா சொல்லணும்னாக்கா இன்ஃபினிட்டி என்ற ஒரு வார்த்தை இருக்கு கணக்குல. உலகம் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட கணக்கு அது. நமக்கு தெரியலன்னா நம்ம பிள்ளைங்க இன்ஜினியர் அவங்க படிச்சிருக்காங்களா அவங்களை கேளுங்க. இப்பெல்லாம் ஸ்கூல்லயே அதெல்லாம் வந்துட்டு அந்த சொற்கள் பயன்பாடுலாம். இன்ஃபினிட்டி என்றால் என்ன? இன்ஃபினிட்டியோ இன்ஃபைனைட்டோ அது ஆங்கிலம் உச்சரிப்புல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அதற்கு என்ன பொருள்னாக்கா அதுக்கு பேர் தான் அனந்தம். நம்ம மொழியில சொல்லணும்னா அனந்தம். அப்ப அந்த அனந்தம் என்றால் எண்ணில் அடங்காதது அப்படின்றது வேற. வரம்பற்றதுன்னு ஒன்னா சொல்லலாம் அனந்தத்துக்கு. முடிவற்றது, எண்ணில் அடங்காதது என்பது அசங்கியம். எடுத்து கொடுக்குறீங்க, இருந்தாலும் இதுக்கெல்லாம் வேறுபாடு இருக்கின்றதை நாம தெரிந்து கொள்ளணும். எண்ணில் அடங்காதது அசங்கியாத்தம், எண்ணிக்கைக்கு உட்பட்டது சங்கியாத்தம். அனந்தம் என்பது எல்லையற்றது, வரம்பற்றது, முடிவற்றது. முடிவற்றதற்கு பேர் தான் இன்ஃபினிட். இன்ஃபினிட்டி அந்த முடிவற்ற அந்த எண்ணிக்கை இருக்கிறது, அந்த இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி என்றாலோ, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபைனட் மைனஸ் இன்ஃபைனட், இன்ஃபைனட் டிவைடட் பை இன்ஃபைனட், இன்ஃபைனட் பிளஸ் இன்ஃபைனட், இன்ஃபைனட் இன்டு இன்ஃபைனட், எப்படி போட்டாலும் அதற்கு விடை வந்து இன்ஃபைனட் தான். அதற்கு பேர் தான் அனந்தம். அனந்தத்திலிருந்து அனந்தத்தை கழித்தாலும், அனந்தத்தில் அனந்தத்தை கூட்டினாலும், அனந்தத்திலிருந்து அனந்தத்தை பெருக்கினாலும், அனந்தத்திலிருந்து அனந்தத்தை வகுத்தாலும் விடை அனந்தம் தான். அதற்கு பேர் தான் அனந்தம். அதற்கு பேர் தான் எல்லையற்றது, வரம்பற்றது, முடிவற்றது. ஆகையினால் உயிர்கள் அனந்தம், அனந்தானந்தம் இன்னும் சொல்லப்படுங்க. ஆகையினால் அதிலிருந்து எத்தனை அனந்த உயிர்கள் முக்தி அடைந்தாலும் அந்த அனந்தம் என்பது முடிவுக்கே வராது. கணிதம் சொல்ற கணக்கு இது. ஆகமத்தை நீங்க ஆகம ரீதியா பார்க்க வேணாம். ஏன் கணக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்றத நீங்களே கணக்கு ஆசிரியரை கேளுங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும். அதாவது கணக்கு ஆசிரியர் இல்லை, கணக்கிலே மேதாவியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னதுதான் இது. கணித மேதாவியலை கேளுங்க. அனந்தம் மைனஸ் அனந்தம், இன்ஃபினிட்டி இன்டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்டு பிளஸ் எல்லாம் கூட விட்டுருங்க. இன்ஃபைனட் மைனஸ் இன்ஃபைனட்னாலே அதற்கு விடை என்னன்னு கேளுங்க, இன்ஃபைனட் தான். அப்ப அனந்தத்திலிருந்து அனந்தத்தை கழித்தாலும் விடை அனந்தம் தானே. அப்ப எங்க முடிவு வரும்? எங்க இருந்து அது முடிந்து போகும்? உயிர்கள் முடியவே முடியாது. இதுதான் உலகத்தினுடைய நியதி. இதை நாம யாரும் மாற்ற முடியாது. ஆகையினால் கேள்வி கேட்டவருக்கு இந்த பதில் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வேணும்னா அவங்க சந்தேகம் தான் இப்ப கூட கேட்கலாம். ஆக இது கணக்கு. ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கையா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல எனக்கு. எண்ணிக்கை சொல்லுவாங்க சார். எண்ணிக்கை, அதாவது அசங்கியாத்தம் என்பதும் அனந்தம் என்பதும் வேறு வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அசங்கியாத்தம், சங்கியாத்தம், அனந்தம் இதற்கெல்லாம் விளக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல வரும். அங்க நாம அதை பற்றி விளக்கமா தெரிந்து கொள்ளலாம். ஸ்டார்ஸ் மட்டுமல்ல, கடல் மணல் கூட அசங்கியாத்தம் அப்படிலாம் இருக்கு. விளக்கமெல்லாம் ஆகமத்துல சொல்லி. இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அனந்த உயிர்கள் மோட்சம் போயிட்டா காலியா போயிடுமே,
அப்புறம் உயிர்களே இருக்காது, மேல இருந்து உயிர்கள் திரும்பி வந்தாதானே திரும்பவும் பிறந்து மேல போறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேள்வி இருந்துதான் நான் கருதுறேன். உலகம் காலி ஆயிடும் அப்படின்றதுக்காக அவங்க கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே உலகம் என்றும் காலி ஆகாது. ஏனென்றால் இன்ஃபைனட் மைனஸ் இன்ஃபைனட் விடை இன்ஃபைனட். இது ஆகமம் சொன்ன கருத்தல்ல, லாஜிக்கலாக கணித மேதாவியர் சொன்ன கருத்து. அந்த கருத்தை அப்படியே தான் ஆகமமும் சொல்லுகிறது. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவாணி பாகுபலி, நீங்க அட்மிட் பண்ணலாம். நன்றிங்க சார். சம்யக் தர்ஷனம் ஜி, அந்த கொஸ்டின் நான் தான் கேட்டு அனுப்பியிருந்தேங்க ஜி. அப்படி சரி. அனந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுங்க, அதாவது அப்ப பர்டிகுலரா இவ்வளவுதான் அப்படிங்கிறது இருக்குது, அதுதான் சொல்ல வரீங்க இல்லையா ஜி? இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அதை அனந்தம் என்றால் இவ்வளவு என்று எல்லை கிடையாது, அதுக்கு எல்லை அற்றது. அது அதுக்கு சொல்லணும்னா இங்கிலீஷ்ல இதுதான் இன்ஃபினிட்டி அல்லது இன்ஃபைனட். அதுதான் இன்ஃபைனட்ல இருந்து அப்படியே மொத்தமா கழிச்சாலும் விடை ஜீரோ கிடையாது. அததான் நாம புரிந்து கொள்ளணும். அதுதான் பொருளினுடைய இயல்பு, உலகத்தினுடைய இயல்பு. கணக்கும் அதான் சொல்லுது. ஆகையினால நம்முடைய சர்வஜர் பகவானும் அதை தான் சொல்லியிருக்கார். நாம பகவான் சொன்னது நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா கணித மேதாதியர்களும் அதை தானே சொல்லியிருக்காரு. அதை வைத்தாவது நாம அவர் சொன்னதை நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆகினால அனந்த காலம் வரை அனந்த உயிர்கள் இப்படியே வீடு பெற்றை அடைந்து கொண்டிருந்தாலும் நிகோதம் காலியாகாது, நரகம் காலியாகாது, 4 கதியும் எதுலையுமே காலியாகாது, எந்த கதியும் காலியாகாது. அது தொடர்ந்து இருக்கும். அதற்கு பெயர்தான் முடிவற்றது, அதற்கு பெயர்தான் அனந்தம், அதற்கு பெயர்தான் இன்ஃபைனட், அதுதான். ஆகையினால புதிதாக உயிர் உற்பத்தியும் கிடையாது, அதே போல வீடு பேறு அடைந்த உயிர்கள் மீண்டும் பிறவி கிடையாது. ஆகினால் நாம் எல்லாம் ஒரு முறை வீடு பேறு பெற்றுவிட்டால் துன்பத்திலிருந்து அனந்த காலம் வரை, முடிவற்ற காலம் வரை நிம்மதியா இருக்கலாம். அதனால இந்த இதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நன்றிங்க ஜி. சரிங்க. வேற யாராவது? தேவா நீங்க அட்மிட் பண்ணலாம். சம்யக் தர்ஷன் ஜி. ஜி, நேத்திக்கு தவம் பாடம் எடுத்திருந்தீங்க. அதுல இந்த கர்மத்தை க்ஷயம் பண்றது பத்தி எதுவுமே வரவே இல்லை ஜி. அதான் ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. சரி, அது வருமா ஜி இனிமே? வினை உதிர்ப்பு என்பதை பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறதுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் உத்தம தவம் என்பது அகத்தவத்தால் பெறப்படுகின்ற தியானத்தால் தான் வினை உதிர்ப்பு ஏற்படும், வினை செறிப்பு ஏற்படும் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறோம். அதை பத்தி நீங்க அந்த நேரத்துல கவனிக்காத விட்டீங்களா என்னன்னு தெரியல. அகத்தவத்துல கடைசியான சொல்லப்பட்ட தியானத்தவம், அதனாலதான் வினை உதிர்ப்பு ஏற்படும் என்பதை நேற்றைய வகுப்புல நாம சொல்லிதான் இருக்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த விவகார நோக்கில் அதிகமா அதை சொல்லலை. நேரம் கருதி எந்த கருத்து நமக்கு இதுவரை கேள்விப்படாத இருக்குதோ அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் தந்து பேசியிருக்கிறோம். தியானம் முக்திக்கும் காரணம், வினை உதிர்ப்பு செறிப்புக்கும் காரணம் என்பதை சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒன்னா திரும்பி கேட்டு பாருங்க. சரிங்க. இல்ல நேற்று அந்த ஆன்மா தன்னுள் தான் தோயணும்ன்றது நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்லி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த பாவ நெருச்சடை தியானம் என்பதும் ஆன்மாவில் தோய்வதற்கு பேர் தான் தியானம். அதுதான் அகத்தவத்திலே இறுதியாக சொல்லப்பட்ட சுவாத்தியாயத்துக்கு அடுத்து தியானம் தான். சுவாத்தியாயம், விசர்க்கம், தியானம். அதுதான் தியானத்தாலதான் வினை உதிர்ப்பு என்பதை தத்துவ சூத்திரமா அதுதான் சொல்லுது. ஆக தியானத்தை பற்றி விளக்கி சொல்லலை. நான் 4 வகை தியானங்களை பற்றியெல்லாம் விளக்கமாக, தர்ம தியானம்னா என்ன, சுக்ல தியானம்னா என்ன, அதை பற்றியெல்லாம் விளக்கமா நேரம் இல்லாததால சொல்லலை. அது இல்லாம அதெல்லாம் பின்னாடி தத்துவ சூத்திரத்தில் நாம படிக்க போறோன்றதாலே அதை பத்தி இங்க விளக்கமா சொல்லலை. இந்த வகுப்புக்கு, இந்த செமிஸ்டருக்கு, இந்த தர்மத்தின் 10 லட்சணங்கள்ல எவ்வளவு நாம தெரிஞ்சுக்கணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி சொன்னேன். ஆனால் தியானம்தான் உண்மையிலேயே வினை உதிர்ப்புக்கும் சிரிப்புக்கும் காரணம். அந்த தியானம் வழியாகத்தான் வீடு பெற்றை அடைய முடியும் என்ற கருத்து. தியானம்னா என்ன? ஆன்மாவை தியானிக்கிறது தான் தியானம். அதனுடைய
பிரிவுகள் என்ன, அதை பற்றியெல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் விரிவாக பார்த்துக்கலாம். அப்புறம் சமித்தி, குப்தி, தர்ம, அனுப்பிரேட்ச, பரிஷக ஜெயம் இதெல்லாமும் வினை செறிப்புக்கும் உதிர்ப்புக்கும் காரணம் என்பதெல்லாம் நாம் முதல்லயே தசலட்சண தர்மம் பாடம் ஆரம்பிக்கும் போதே தர்மம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற போதே அந்த சூத்திரத்தை சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வினை செறிப்புக்கும் உதிர்ப்புக்கும் காரணம்னு. அதனுடைய விளக்கம் வேணும்னா அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை காக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நாம் 1 மணி நேரத்தில் முடிக்கவும் முடியாது. அதுக்கு மேலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னா கூட பரவாயில்ல. இன்னும் நேரம் போனால் அப்புறம் அந்த டைம் போயிடுச்சுனாலே எல்லாருக்கும் கவனம் சிதறும். அதனால முடிந்தவரை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லலாம். இதை பத்தி விளக்கம் வரப்போகுது. நாம் இன்னும் 2வது செமிஸ்டர் தான், நாங்க இன்னும் இருக்கு, 8 செமிஸ்டர் இருக்கு. ஓகே ஜி, வேற யாராவது? துரைராஜன் அட்மிட் பண்ணலாம். சமய தர்சனம் ஜி. சமய தர்சனங்க. இன்றைய வகுப்புல அந்த தானம் தியாகம் ரெண்டுத்துக்கும் இதுவரையிலும் கிடைக்காத ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. எதை நம்ம ஏத்துக்கணும், எதை விடணும், அதுல நல்ல ஸ்திரமான கருத்துக்கள், மனதில் ஊன்ற வேண்டிய கருத்துக்கள். நல்வினை ஊற்றுக்கு தானம். நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம், இன்னும் ஆகமம் படிச்சா கூட அவங்க இது கொடுத்தாங்க நான் இன்னும் பண்ணலையே அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த இது இருக்கு, வேகமும் இருக்கு. அது எந்த அளவுக்கு நல்வினை ஊற்றும் பொன் விலங்கு தான் அப்படின்றத நல்லா சுட்டி காட்டினீங்க. தியாகம் தியாகம் எதை பிற பொருளை தியாகம் பண்றதெல்லாம் தியாகம் இல்லை, அது நல்ல தெளிவு. அது உண்மையிலே இன்னைக்குதான் எனக்கு கிளியரா மண்டையில ஏறின மாதிரி இருந்தது. இந்த வகுப்பு ரொம்ப மிகச்சிறந்த வகுப்பா அமைஞ்சது எனக்கு. அந்த அறிதல் தான் தியாகன்றத நல்லா சுட்டி காட்டினதுங்க. இன்னைக்கு நான் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டினுக்கு கேட்க வேண்டிய விஷயங்களா எழுதி வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்குமே நீங்களே கிளியரா ஆன்சர் சொல்லியிருந்த மாதிரி இருந்து. ரொம்ப நன்றிகள் ஜி. சமயக் தர்சனம். அதான் கேட்க தான் தெளிவு ஏற்படும். இது நீங்க 3ஆவது தடவை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அம்பத்தூர் பரமாகம், கொளத்தூர் பரமாகம்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ ரெக்கார்டிங்ல இருக்கிறதால எப்போ வேணாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது ஒரு வசதி நமக்கு, இந்த கொரோனா நமக்கு அந்த ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு பல இடையூறுகள் இடைஞ்சல்கள் இருந்தாலும் இது ஒரு பயனுடையதாக போச்சு. அதனால தான் இப்போ நிறைய பேர் சேர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்தது வேற யாராவது? இல்ல சார். சரிங்க, ஓகே. திங்கள் மும்மாறி பேக திருவரம் வளர்க செங்கோல் நன்கணிதரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழடு பொலிகமிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சமயக் தர்சனம். நாளைக்கும் வகுப்பு இருந்தாலும் இருக்கும். அதனால நாளைக்கும் இந்த டைமை ரிசர்வ் பண்ணி வச்சுங்க. அறிவிப்பு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். சமயக் தர்சனம்.